ஓகேப்பா. இந்த 11th லெக்சர்ல ஸோ இந்த லெக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம் நம்ம? அடியபடிக் ப்ராசஸ் பார்த்தோமா? ஃபோர்த் ப்ராசஸ், லாஸ்ட் ப்ராசஸ் பார்த்தோமாப்பா? அடியபடிக் அடியபடிக் ப்ராசஸ்ல நம்ம எத்தனை டேர்ம்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அது ரிவர்சபிள் அடியபடிக்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? ரிவர்சபிள் அடியபடிக் வந்து ஸ்லோவாக பண்ணணும். பட் அடியபடிக் உங்களுக்கு இருக்கிறது அடியபடிக் தான். நார்மலாக அடியபடிக், அதாவது இரிவர்சபிள் அடியபடிக் தான். உங்களுக்கு அடியபடிக்னு கேட்டாலே ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அடியபெட்டிக் நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து நமக்கு 0 அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர் எல்லாமே வேரி ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேரி ஆகிறதுனால நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இப்போ இந்த ஒரு பேராமீட்டர் முடிஞ்சது, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரிலேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷருக்கும் வால்யூம்க்கும் பார்த்தீங்கன்னா பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பார்த்தோம். அதே மாதிரி டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் பார்த்தீங்கன்னா டிவி பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பார்த்தோம். இதே ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதணும்னா ஒன்று இப்படி எழுதிக்கலாம், பி பவர் 1 - காமா டி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம். நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், நம்ம பி பை டி பவர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்லாம் நம்ம டினாமினேட்டர் எழுதிட்டு காமா பை காமா -1 அப்படிதானப்பா, காமா பை காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப் பார்த்தோம். கிராஃப் வந்து ஏன்னா உங்களுக்கு லுக்ஸ் லைக் கர்வ், அதாவது அடியபெட்டிக்காக இருந்தாலும் ஐசோதெர்மா இருந்தாலும் ஒரு கர்வாக இருக்கிறதுனால அது எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா ஸ்லோப் வந்து கம்மியாக இருக்கும் ஐசோதெர்மலு, ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும் அடியபெட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிதானப்பா, ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஐசோதெர்மல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து நம்ம அடியபெட்டிக் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் சேம் வால்யூமில் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது ப்ரெஷர் எதுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னா, சரிங்களாப்பா, இப்போ சேம் வால்யூம் எக்ஸ்பென்ஷன், அதாவது ஃபைனல் வால்யூம் வந்து சேமாக இருக்குது எதில், அடியபட்டிக்லையும் ஃபைனல் வால்யூம் வந்து ஐசோதெர்மல்லையும் சேமாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபைனல் ப்ரெஷர் எதில் பார்க்கா கம்மியாக இருக்கும், எதில் ஃபைனல் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும், அடியபட்டிக்லையா ஐசோதெர்மல்லையா நம்ம பார்த்தோம். ஃபைனல் ப்ரெஷர் வந்து எதில் கம்மியாக இருக்கும், ஐசோதெர்மல்லையா அடியபட்டிக்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஷர் வச்சு பார்க்கும்போது, ஓகேவா, சேம் ப்ரெஷர் இருக்கு நமக்கு ஐசோதெர்மல்லையும் அடியபட்டிக்லையும் ஃபைனல் ப்ரெஷர் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ ஃபைனல் வால்யூம் எதில் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? மறந்துருச்சா? ஓகேங்களா, எதில் பார்த்து போகிறப்ப எதில் ஃபைனல் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டெல்பி ரொம்ப கம்மியாகும். இந்த டெல்பிங்கிறது ரொம்ப எதில் அதிகமாக இருக்குன்னா அடியபட்டிக்கல, அப்போ ப்ரெஷர் வந்து அடியபட்டிக்கல ரொம்ப கம்மியாயிடும் கம்பேர் டு எதுலன்னா ஐசோதெர்மலோட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்வி டெல்வி அப்படிங்கிறது வந்து அடியபட்டிக்கல கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதோட ஸ்லோப் அதிகமாக வரும் இல்லையா? ஸோ அப்போ ஃபைனல் வால்யூம் வந்து எதில் கம்மியாக இருக்குன்னா எகெயின் அடியபட்டிக்கில் தான் கம்மியாக இருக்கும். ஸோ புரியுதுங்களாப்பா நான் சொல்கிறது? கிளியரா? சரி, எடுத்து பாருங்க, ஒரு தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸில். அது என்னன்னா ஒர்க் இன்ட்ராக்ஷன். ஒர்க்குக்கு வந்து நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதை, சரிங்களா? இப்போ நம்ம ஐசோதெர்மல் இருக்குல்ல, ஐசோதெர்மல் ப்ராசஸில் நம்ம ஒர்க் எப்படி டெரைவ் பண்ணோம், எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ஃபார்முலாங்கிறது இன்டெக்ரல் ஆஃப் பிடிவி. ஸோ லிமிட் வந்து v1 to v2. ஓகேங்களா? எது கான்ஸ்டன்டோ அதை வெளில எடுப்போம், பட் இங்கே எதுவும் கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, சரியா, இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த ப்ரெஷரை நம்ம இன்டெகிரேட்டிங் ஃபேக்டருக்கு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்போ பிசி ஈக்குவல் டு சி பை வி, இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம்ப்பா. ஒர்க் வந்து இன்டெகிரல் ஆஃப் சி பை வி இன்டூ டிவி. ஸோ v1 to v2 நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் பிவி லான் ஆஃப் v2 by v1 வந்துச்சா? ஓகேங்களா? இதை தான் நம்ம நிறைய ஃபார்மெட்டில் எழுதணும். இது வந்து ஐசோதெர்மலில் பார்த்தது. இதே ஃபார்மெட்டில் நீங்கள் அடியபட்டிக்கில் பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ல சொல்லப்பா அடியபட்டிக்கு, ஓகேங்களா, என்ன வரும்னா இப்போ இங்கே அடியபட்டிக்கில் என்ன ஈக்குவேஷனு, பிவி பவர் காமா வந்து கான்ஸ்டன்டா, பிவி பவர் காமாங்கிறது கான்ஸ்டன்டா, அப்போ இங்கே ப்ரெஷர் என்ன பண்ணி விட்டுருங்க, சி பை வி பவர் காமான்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த இடத்துல சி பை வி பவர் காமான்னு சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் நான் வந்து ஷார்ட்கட்டாக சொல்லித்தரேன். இங்கே பாருங்களேன், கவனிங்க, சரியா? ஸோ எப்படி சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஓகேங்களா? என்னது, அடியபடிக் ப்ராசஸில் இப்போ எல்லா ஃபார்மெட்டும் நம்ம இப்படி தான் பண்ணுறோம் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன ப்ராசஸில், திஸ் இஸ் இன் அடியபடிக் ப்ராசஸ்.
இன்டகரல் ஆஃப் பிடிவி லிமிட் வந்து v1 to v2. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரெஷரும் வேரியபிள் வால்யூமும் வேரியபிள் கான்ஸ்டன்ட்டை வெளில எடுக்க முடியாது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேஷனை யூஸ் பண்ணி v is equal to c by v power gamma இது கொண்டே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகரலா என்ன வரும் v1 v2 c by v power gamma into dv. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுங்க v power gamma மேலே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணி கொண்டு வாங்க. இது ஒரு ஃபார்மேட்டு, இப்படியே கொண்டு போனீங்கன்னா கொண்டு வாங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இன்னொரு பாருங்க ஐடியாவை நான் சொல்ல பாருங்க. இப்போ நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஜீரோவா, அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்ல தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது, q is equal to w plus del uவா. இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அண்டு நம்ம இந்த ப்ராசஸில் படிக்கிற எல்லாத்தையும் நம்ம பாலிட்ரோபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேக்கு போத காமா போடுறோமா, காமா போத நீங்கள் கேனே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது பாலிட்ரோபிக் ஆகிடும். ஓகேவா, இப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஜீரோவா, இப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஜீரோனா அப்போ ஒர்க் எப்படி எழுதிடலாம், மைனஸ் டெல்யூன்னு எழுதிடலாமா. டெல்லியோட ஃபார்முலா தான் நமக்கு எப்போவுமே தெரியுமேப்பா. டெல்லியோட ஃபார்முலா என்ன, நமக்கு எம் இப்போ மாஸ்ல எழுதுறீங்கன்னா எம்எஸ்வி டெல் டி, இல்லைன்னா நம்பர் ஆஃப் மோல்ல எழுதுறீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நம்பர் ஆஃப் மோலப்பா மியூ சிவி டெல் டி அப்படின்னு எழுதிக்கலாமா. ஆனால் மைனஸ் சிவிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சிவி என்னது நமக்கு, சிவிங்கிறது ஆர் பார் பை காமா மைனஸ் ஒன்னா, அப்படிதான்ப்பா, ஆர் பார் பை காமா மைனஸ் ஒன்னா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஒரு ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் மாஸ்லேயே எழுதுறேன்னு வச்சுக்கோ, மைனஸ் எம் ஆர் பை காமா மைனஸ் ஒன்று வருமா, சிவி தானேப்பா, ஆர் பை காமா மைனஸ் ஒன்று இன்டூ டெல்டி. டெல்டினா என்ன, T2 மைனஸ் T1. இந்த மைனஸ் தான் நமக்கு இடிச்சிட்டே இருக்கு. அதனால் இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. கீழே கீழே காமா மைனஸ் ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து மைனஸை வெளில எடுத்துருங்க. அப்போ எம்ஆர் T2 மைனஸ் T1, இந்த காமா மைனஸ் ஒன்று இருக்குல்லப்பா, அதில் கீழே டினாமினேட்டர் இருக்குல்ல, இதுலேருந்து மைனஸ் வெளில எடுங்க. மைனஸ் வெளில எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் காமான்னு எழுதலாமா. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ தட் ஃபார் ஒர்க்கோட ஃபார்முலா பாருங்க, mr T2 minus T1 அப்பா, T2 minus T1 divided by, இதுதான் நிறைய பேருக்கு மறக்கும். என்ன மறக்கும், ஆகா காமா மைனஸ் ஒன்னா 1 மைனஸ் காமா 1 மறக்கும், காமா மைனஸ் ஒன்னா 1 மைனஸ் காமா 1 மறக்கும். இப்போ என்ன பண்ணிடலாம், ஒரு ஐடியா, சின்ன ஐடியா, மொக்கையாக தான் இருக்கும், பட் கிரிஞ்சாக தான் இருக்கும், வேற வழி இல்லை. சரியா, இங்கே வந்து இந்த ஒன்னோட ஃப்ரெண்டு காமா, சரியா, ஒன்னோட ஃப்ரெண்டு காமா, அப்போ இங்கே 1 மைனஸ் காமா வரும். ஒன்னோட ஃப்ரெண்டுனா ஒன்று கீழே தான் காமா வரும், நாட்டு காமா மைனஸ் 1 1 மைனஸ் காமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ஒரு ஃபார்மேட்டு ஒர்க்கோட ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் இது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்யூங்கிறது, திஸ் இஸ் த செகண்ட் ஃபார்மேட்னு வச்சுக்கோ. ஓகேங்களா, கிளியராப்பா. ஸோ இது பாருங்களேன், இதெல்லாம் இது வந்து நமக்கு எப்பவுமே மறக்காது. ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை வச்சு இன்னொரு விஷயத்தையும் புதுசாக ஒன்று நான் கொண்டு வரல. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க, நீங்கள் வந்து இதில் இன்டகிரேட் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். சரியா, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்ன இன்டகிரேட் பண்ணுறதானே. ஓகேவா, இன்னொரு ஃபார்மேட் பாருங்க, இப்போ நம்ம எழுதிட்டோமா ஒர்க்கு, இப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எம்ஆர் T2 மைனஸ் T1, ஸோ ஒன்னோட ஃப்ரெண்டு காமா, ஸோ இப்போ 1 மைனஸ் காமா. இது நம்பர் ஆஃப் மோல் இது வந்து மாஸ் கொடுத்துருந்தா, மாஸ் கொடுத்தா நம்பர் ஆஃப் மோல் எழுதணும்னா, ஸோ மியூ ஆர் பார் T2 மைனஸ் T1 அகெயின் ஒன்னோட ஃப்ரெண்டு காமா. ஓகேங்களா, இல்லை சார் நான் வந்து இதில் எழுதுறேன் சார், ப்ரெஷர் வால்யூமில் எழுதணும் சார் அப்படின்னா அது ஈஸி. எப்படி தெரியுமா, இப்போ இது வந்து எம்ஆர் ஆக்சுவலாக இது எம்ஆர் டெல்டி தானே, எம்ஆர் டெல்டி தானே, நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா. இப்போ நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி. ஓகேவா, இப்போ நமக்கு பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி. நீங்கள் என்ன பண்ணலாம், இது எப்படி எழுதலாம் பாருங்க, P1 V1 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு எழுதுறீங்கன்னா எம் மாஸ் மாறாது, ஆர் மாறாது, T1 அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஸ்டேட்டுக்கு எழுதுறீங்கன்னா P2 V2 ஈக்குவல் டு எம்ஆர் T2 எழுதிக்கலாமா. ஓகேங்களாப்பா, ஏன்னா இங்கே பிவின்னு எழுத முடியாது, ப்ரெஷரும் வால்யூம் வேரியபிளாக இருக்கிறதுனால. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் T2 மைனஸ் எம்ஆர் T1 டிவைடட் பை, ஸோ ஒன்னோட ஃப்ரெண்டு காமான்னு வந்துடும். இப்போ எம்ஆர் T2 எப்படி எழுதிக்கலாம், P2 V2 எழுதிக்கலாமா. P2 V2 மைனஸ் P1 V1 டிவைடட் பை, ஸோ ஒன்னோட ஃப்ரெண்டு காமா 1 மைனஸ் காமா. நீங்க எப்படி கூட எழுதிக்கலாம் இது. அப்போ இது ஒரு ஃபார்மேட், P2 V2 மைனஸ் P1 V1 1 மைனஸ் காமா. ஆர் சப்போஸ் இப்படி கூட எழுதிக்கலாம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு P1 V1 மைனஸ் P2 V2 எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே ஒன்னோட ஃப்ரெண்டு காமா, அப்போ காமா மைனஸ் 1 அப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதப்பா, எழுதிட்டீங்களா?
ப்ரீவியஸ் ஸ்லைடு எழுதுனீங்களா இல்லை வைக்கட்டுமா? ஈஸியா திஸ் இஸ் த ஒர்க் வந்து அடியபடிக் ப்ராசஸ்க்கு. ஸோ இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வால்யூம்ல எழுதியிருக்கும், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல எழுதியிருக்கும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்பா. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல எழுதியிருக்கும், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ல எழுதிருக்கும். எழுதிட்டா சொல்லுங்க. ப்ரீவியஸ் ஸ்லைடா? ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் ஸ்லைடு வச்சு எழுதி. ஒன்னோட ஃப்ரெண்டு காமா. குட் மார்னிங், குட் மார்னிங் எல்லாரும் குட் மார்னிங். ஸோ இந்த ஃபார்மேட்டையும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா? இன்டகிரேஷனையும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி வந்துட்டீங்கன்னா இந்த ஃபார்மேட் தான் கிடைக்கும். ஓகேவா? டன்னா? டன் டன் டன். ஓகே. ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து ஸோ நம்ம ஒர்க்கு பார்த்தாச்சு. ஸோ ஒர்க் வந்து எதில் பார்த்துருக்கோம் நம்ம? அடியபடிக் ப்ராசஸில் சரிங்களா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உங்களுக்கு கண்டிப்பாக மறக்க சான்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா கியூஸ் ஈக்குவல் இதில் மட்டும் கியூஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் டெல்யூ இருக்குல்ல, கியூ வந்து 0 இல்லை, அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு எப்படி எழுதினா மைனஸ் டெல்யூன்னு எழுதிடலாமா? டெல்யூ ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். டெல்யூ ஃபார்முலா என்ன? நமக்கு எம்எஸ்வி டெல்டி. ஓகேவா? அப்போ இதுலேருந்து மைனஸ் எம் எஸ்வியும் நமக்கு தெரியும், ஆர் பை காமா மைனஸ் ஒன்று இன்டூ டெல்டி. இப்போ மைனஸ் இருக்கக்கூடாது, காரணம் பண்ணுறோம் கீழேயும் மைனஸ் வெளில எடுத்துடுறோம். மைனஸ் வெளில எடுத்துட்டீங்கன்னா அப்போ எம்ஆர் டெல்டி டிவைடட் பை சரிங்களாப்பா 1 மைனஸ் காமான்னு வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இதை எடுத்துட்டோம்னா எம்ஆர் டெல்டி 1 மைனஸ் காமா. யா திஸ் இஸ் த ஒர்க்கு. இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். இதை டெல்டினா டி டூ மைனஸ் டி ஒன்று, டி டூ மைனஸ் டி ஒன்று, அதனால தான் ஒன்னோட ஃப்ரெண்டு காமா. அதுக்கப்புறம் நீங்க மாஸ்ல எழுதினாலும் சரி, இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ல எழுதினாலும் சரி. ஓகேப்பா, சரி ஓகேங்களா? டி டூ மைனஸ் டி ஒன் அண்ட் ஒன்னோட ஃப்ரெண்டு காமா. ஓகே, இதே தான் பாலிட்ரோபிக் நம்ம சொல்லலப்பா. பாலிட்ரோபிக் மறந்துடாதீங்க. பாலிட்ரோபிக் சொல்லல, அந்த பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கும் சரிங்களாப்பா. அந்த பாலிட்ரோபிக் ப்ராசஸ்ல இப்போ ஒர்க் இருக்குல்ல, ஒர்க் என்ன வரும்னா பாலிட்ரோபிக் ப்ராசஸ் என்ன? பிவி பவர் கே ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா? பிவி பவர் கே இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா? அப்போ நீங்க இந்த ஒர்க் கண்டுபிடிச்சிங்களே, அப்புறம் என்னென்ன கண்டுபிடிச்சிங்க? எம்ஆர் டி டூ மைனஸ் டி ஒன் ஒன்னோட ஃப்ரெண்டு காமா 1 மைனஸ் காமான்னு வந்துச்சா? நீங்க என்ன பண்ணுங்க, காமாவுக்கு பதில் நீங்க கேக்கு பதில் தானே காமா போட்டீங்க, அதை கேனே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பாலிட்ரோபிக் வந்துடும். இப்போ இது வந்து அடியபட்டிக்கு, இது வந்து அடியபட்டிக்கு. பாலிட்ரோபிக் என்ன வரும்னா ஒர்க்கு சரிங்களா? அப்போ எம்ஆர் டி டூ மைனஸ் டி ஒன்னு. ஓகேவா? ஸோ இப்போ உன்னோட ஃப்ரெண்டு காமா, அதாவது இப்போ இங்கே கே காமா பற்றி என்ன பண்ணும்? கே போட்டுரும். ஸோ கே போட்டால் அது ஜென்ரல் ப்ராசஸ். கேக்கு போது காமா போட்டால் அது என்ன ப்ராசஸ்? கேக்கு போது காமா போட்டால் என்ன ப்ராசஸ்ப்பா? அடியபடிக் ப்ராசஸ். கே கே கேக்கு பதிலாக நம்ம வந்து சப்போஸ் நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணால் அது என்ன ப்ராசஸ்? கே பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ப்ராசஸ் சொல்லுங்கப்பா? கே பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ப்ராசஸ்? கே வந்து காமான்னு சப்ஸ்டிட் பண்ணால் அடியபடிக் ப்ராசஸ். கே வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ப்ராசஸ்? கே வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணா வெரி குட்பா. கே வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணா ஐசோதெர்மல் ப்ராசஸ். கரெக்ட். அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல நான் வந்து இந்த ஃபார்முலா வச்சுட்டு ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் டி டூ மைனஸ் டி ஒன்னு டிவைடட் பை என்ன பண்ணுவீங்க? 1 மைனஸ் ஒன்னு. அப்போ வந்து 0 சார். அப்போ இன்ஃபினிட்டியா சார் அப்படின்னா நோ 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 நோ. அப்படி கிடையாது. அப்புறம் சார் அப்போ அப்படித்தானே மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இங்க என்ன பிரச்சனை இங்க பாருங்க, இது ஜி இன்ஃபினிட்டியா வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஃபார்முலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஆர் டி டூவும் டி, ஏன்னா ஐசோதெர்மல் டி டூவும் டி, டி ஒன்னும் டி டிவைட் பை நீங்க கே வேற சப்ஸ்டிட் பண்றீங்க. அப்ப 0/0 வரும். 0/0 அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்ல முடியாது இல்லப்பா, 0/0. அப்ப இதுக்கு நீங்க இந்த எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, இல்ல சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கேள்வி வரும்ல, சார் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க பாலிட்ரோபிக்னா இந்த இடத்துல கே போட்டுக்க சொன்னீங்களா? அப்ப கே வந்து எல்லா ப்ராசஸ்க்கும் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு வேகமா போயிட்டு கே வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளால சொல்ல முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஐசோதெர்மலுக்கு மட்டும் நீங்க இன்டகிரேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
இல்ல சார், இது எல் ஹாஸ்பிட்டல் ரூல் தெரியும் சார். அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இதுவே ஈஸி தான். அதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் சரியா? இல்ல நீ வேற ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோ. ஐசோதர்மலுக்கு மட்டும் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அதாவது நீங்க டக்குன்னு போட்டுற முடியாது. மற்ற ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, ம், அஹ், ஒரு நிமிஷம், 1 मिनट ஓகேவா? இப்போ நமக்கு பாருங்களேன், ஒரே ஒரு ப்ராசஸ் வச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ கவனிக்கலாமா? இப்போ நமக்கு என்னது ஒர்க் வந்து எழுதியிருக்கோம்ல. இப்போ என்ன எழுதியிருக்கோம்? எம்ஆர் T2 மைனஸ் T1. ஸோ ஒன்னோட ஃப்ரெண்டு காமா. ஸோ 1 மைனஸ் காமா கேன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ கே வந்து காமான்னு சப்ஸ்டிட் பண்ணால் அடியபட்டிக்கு வந்துடும். ஓகேவா? ஈஸியாக முடிஞ்சிடும். கே வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. கே வந்து 0. கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன ப்ராசஸ்? கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன ப்ராசஸ்? கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன ப்ராசஸ்? கே இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன ப்ராசஸ்? கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணா சரிங்களாப்பா, பிவி பவர் கே ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ல கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணா அது நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கே வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அப்போ ஒர்க்கில் நீங்கள் கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? எம்ஆர் T2 மைனஸ் T1 டிவைடட் பை 1 மைனஸ் 0ன்னு வரும். அப்போ டேரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிடும். என்னது? எம்ஆர் டெல்டி. இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு. அது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? எம்ஆர் டெல்டியை P2V2, புரியுதாப்பா? P2V2 மைனஸ் P1V1 எழுதிக்கலாமா? ஆனால் நமக்கு என்னது ப்ரெஷர் கான்ஸ்டன்டா? ப்ரெஷரை வெளில எடுத்துட்டீங்கன்னா V2 மைனஸ் V1 வருமா? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்ல. அப்போ P இன்டூ டெல்வின்னு வந்துடும். கரெக்டா வந்துருச்சா? ஞாபகம் இருக்கா? போட்டோம் இல்லையா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? ஓகேங்களா? இதுவே நமக்கு எதுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வருமாப்பா? 1 மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, புரியுதாப்பா? 1 மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, எனிதிங் பை இன்ஃபினிட்டி நமக்கு 0. அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்ல 0 வந்துருச்சு. கரெக்டா? புரிஞ்சுதா? அப்போ ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். இது வந்து பாலிட்ரோபி. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ரிவர்ஸாக படித்தோம், அவ்வளோதான். ஸோ காமா இருக்கிற இடத்துல கே போட்டா பாலிட்ரோபிக்கு. ம், காமா இருக்கிற இடத்துல கே போட்டா பாலிட்ரோபிக்கு. ஓகேவா? ஓகேவா? சரிங்களா? எல் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணி அடியபடிக்கு மட்டும் ஐசோதர்மல் மட்டும் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே. அதாவது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். உங்களுக்கு உங்களுக்கு சில இடத்துல மறந்ததுன்னா எந்தெந்த வழியெல்லாம் யூஸ் பண்ணி திரும்ப ரிமெம்பர் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் சொல்றது புரியுதா? ஃபார்முலாவை நம்ம மறக்கிறதுக்கான வழியே கிடையாது. நீ மறந்தாலும் நிறைய வழியை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீ அதுல எந்த வழியாவது பிடிச்சி ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போலாமா? கவனிக்கலாமா? சரி, கவனிங்க. இப்போ நமக்கு ஒர்க்கு முடிச்சிட்டோமா? அடியபடிக் ப்ராசஸ்ல வாட்ஸ் ஒர்க்கோட ஃபார்ம்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அது நமக்கு 0ன்னு தெரியும். அப்புறம் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்பா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அடியபடிக் ப்ராசஸ். எகெயின் என்னப்பா, எல்லா ப்ராசஸ்லையும் அதே தானே. மாஸ் கொடுத்தா எம்எஸ்வி டெல்டி, நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தாங்கன்னா மியூ சிவி டெல்டி. எந்த பேராமீட்டரும் முடிஞ்சிருச்சா? மியூ சிவி டெல்டி.
ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்ப்போம், பல்க் மாடலஸ் பார்ப்போமா? ஸோ பல்க் மாடலஸ் வந்து இப்போ நம்ம அடியபடிக் ப்ராசஸ்க்கு பார்க்க போகிறோம். பல்க் மாடலஸோட ஃபார்முலா என்ன? மைனஸ், ஓகேங்களாப்பா, மைனஸ், ஓகே, என்ன எழுதலாம், டிபி பை டிவி பை வி அப்பா, அதான ஃபார்முலா. ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும், டிபி பை டிவி தெரியும் அடியபடிக் ப்ராசஸில், மைனஸ் டிபி பை டிவி இன்ட்டு வின்னு எழுதிக்கலாம். வாட் இஸ் டிபி பை டிவி சொல்லுங்கப்பா. டிபி பை டிவி என்ன அடியபடிக் ப்ராசஸில்? அடியபடிக் ப்ராசஸ்ல ஸ்லோப் என்னப்பா? அடியபடிக் ப்ராசஸ்ல ஸ்லோப் என்ன? மைனஸ் காமா பி பை வியா, ஞாபகம் இருக்கா? இன்ட்டு வி வருமா? வி வி கேன்சல் ஆயிடுமா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? அப்ப காமா டைம்ஸ் ப்ரெஷரு. பல்க் மாடலஸும் காமா டைம்ஸ் அதிகமா இருக்கு, ஸ்லோப்பும் காமா டைம்ஸ் அதிகமா இருக்கு ஐசோதெர்மலை விட. புரியுதுங்களா? பல்க் மாடலஸும் காமா டைம்ஸ் அதிகமா இருக்கு ப்ரெஷர். அங்க வந்து ப்ரெஷர்னு வரும், இங்க காமா ப்ரெஷர்னு வருது. ஐசோதெர்மல்ல ப்ரெஷர்னு வரும், அதை விட காமா டைம்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஸ்லோப்பு அங்க மைனஸ் பி பை வின்னு வரும், இங்க மைனஸ் காமா பி பை வின்னு வரும். சரிங்களா? பல்க் மாடலஸ் முடிச்சிட்டோமா? அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரிங்களாப்பா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஃபார்முலா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஓகே, என்னது நமக்கு எஸ் அதானப்பா, எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், Q பை எம் டெல்டியா, யூனிட் மாஸோட சப்ஸ்டன்ஸ்னு வரும். மோலார்னா நம்பர் ஆஃப் மோல் வரும், அப்படிதானப்பா, மியூ டெல்டின்னு வரும். இப்போ என்னன்னா இங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஜீரோவா அடியபடிக்கல, அடியபடிக்கல ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஜீரோவா, அப்ப ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஜீரோங்கனால அப்ப எஸ் என்ன ஆயிடும்னா ஜீரோ ஆயிடும். சரிங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து நமக்கு அடியபடிக் ப்ராசஸ்ல ஜீரோ, அடியபடிக் ப்ராசஸ்ல ஜீரோ. ஓகேவா? Q ஜீரோ, S ஜீரோ. ஓகேவா? ஆர் நமக்கு சி மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் நமக்கு ஜீரோ. ஓகேவா? எந்த ப்ராசஸ்ல? அடியபடிக். இல்லை ஏதாவது ஆன்சர் பண்ணுங்கடா, என்னடா பண்றீங்க? ஓகே இல்ல ஏதாவது சரி, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லா ப்ராசஸோட 9 பேராமீட்டர்ஸையும் நான் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. சரியா? அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே ஓகே, அவ்வளவுதான்ப்பா. எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? 4 ப்ராசஸும் முடிஞ்சது. நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க ஒரு டேபிள் போட்டு பண்ண வேணா, டேபிள் வந்து ஒரு நிமிஷம் வேணா இது பண்ற பாருங்க, எழுதிக்கங்க இதை. அப்படியே தெரியுதுப்பா. இந்த பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் வேணா உங்களுக்கு இந்த நோட்ஸ் அனுப்புறேன். தெரியுதாப்பா? தெரியுதுங்களா? ஆ, தெரியுது இல்ல? ஓகே. இந்த மாதிரி நீங்க டேபிள் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு ப்ராசஸ் போட்டிருக்கேன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இது நீங்க தான் பண்ணணும், ஓனா பண்ணுங்க. இதை நீங்க ஓனா பண்ணுங்க. இதை ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு பாருங்க, நேம்லயே நிறைய பேர் இருக்கு, கான்ஸ்டன்ட் வால்யூம், ஐசோகோரிக்கு, ஐசோமெட்ரிக்கு. ஓகேங்களா? அந்த எப்படி பண்றாங்கன்னு நான் எழுதி வச்சிருக்கேன். கரெக்ட்டுங்களா? எப்படி எல்லாம் பண்றாங்க. இப்போ இதுனா ஹாட் சோர்ஸ் கோல்டு சோர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, இதெல்லாம் இன்சுலேட் பண்ணி பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சரிங்களா? அது இல்லாம அதுக்கப்புறம் பாருங்க என்ன பண்ணிருக்கோம் அடுத்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் போட்டிருக்கேன். சரிங்களா?
ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கிராஃப் போட்டிருக்கோம், பிவி விடி பிடி கிராஃப்லாம் போட்டிருக்கோம். சரிங்களா, ஒவ்வொரு ப்ராசஸ்லையும். அதே மாதிரி ஸ்லோப் என்ன, ஒர்க் என்ன, ஹீட் என்ன, இது என்ன, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி என்ன, கே வேல்யூ என்ன, இதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் பல்க் மாடல்ஸும் நடத்தியிருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இந்த டேபிள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம கான்ஃபிடென்ட் வந்துடும். சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு நான் இதையே அனுப்புகிறேன். சரியா, பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பார்த்து எழுதுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகே, ஓகே, ஓகே. சரி, இப்போ நம்ம கான்செப்ட் வருவோம். சரிங்களா, இப்போ எல்லா ப்ராசஸ் முடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணுங்க அடுத்து? சரியா, இந்த வேற என்ன இருக்கு? ஃபைனலா எல்லா ப்ராசஸையும் ஒரே இதில் வரையும். ஓகேவா? சரிப்பா. பிவி கிராஃப். சரியா, ஸோ பிவி கிராஃப் வரைய போகிறோம். ஓகேங்களா, எல்லா ப்ராசஸ்க்கும், ஃபார் ஆல் ப்ராசஸ், எல்லா ப்ராசஸையும் ஒரே டயக்ராமில் கொண்டு வரப்போம். ஆல் தெர்மோடைனமிக் ப்ராசஸையும் நம்ம ஒரே கிராஃபில் கொண்டு வர போகிறோம். ப்ராசஸஸையும் நம்ம ஒரே கிராஃபில் கொண்டு வர போகிறோம். எதுக்கு வரைய போகிறோம்னா, சேம் வால்யூம் எக்ஸ்பேன்ஷனுக்கு. எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் சேமாக இருக்கிற மாதிரி, சேம் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன். கம்ப்ரஷனுக்கு வரைய போகிறோம். ஓகேங்களா, வரையலாமா? கவனிக்கலாமா? ஸோ பிவி கிராஃபு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ எல்லா ப்ராசஸையும் ஒரே, இதை வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து இந்த ப்ராசஸ் வச்சு கேட்பாங்க, நல்லா கவனமாக இருக்கும். இப்போ இது வால்யூமு, இது நமக்கு ப்ரெஷரு. ஓகேங்களா, வால்யூமு ப்ரெஷரு. இப்போ நமக்கு நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் எல்லா தெர்மோடைனமிக் ப்ராசஸ்க்கும் இனிஷியல் ஸ்டேட்டு சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இனிஷியல் ஸ்டேட் வந்து சேம். அப்போ இனிஷியல் ஸ்டேட் சேம்னு என்ன அர்த்தம்? ப்ரெஷரும் வால்யூமும் எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும். சரியா, P1 V1 வந்து எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஃபைனல் ஸ்டேட் சேமாக கிடையாது, ஃபைனல் வால்யூம் வந்து சேம் ஃபார் ஆல் ப்ராசஸ். சும்மா கம்பேர் பண்ணுறதுக்காகப்பா. ஃபைனல் வால்யூம் சேம் ஃபார் ஆல் ப்ராசஸ், நாட் ஃபைனல் ஸ்டேட்டு. சரியா, சரி, இப்போ பார்ப்போம். சரிங்களா, எப்படி இப்போ இனிஷியல் ஸ்டேட் சேம்னா எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படிங்களாப்பா, இங்கே எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நம்ம இங்கே நேராக இங்கே எடுத்துகிட்டு வந்து எதில் இடிக்குது? வால்யூமில் இடிக்குதா? அப்போ இது வந்து வால்யூம் 1 ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, அதனால வால்யூம் 1. ஓகேவா, V1. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபைனல் வால்யூம் வேறு சேமா? எல்லாத்துக்கும் ஃபைனல். அப்போ என்ன பண்ணுறேன், ஃபைனல் வால்யூம் சேம் அப்படிங்கிறதுனால இந்த இந்த வால்யூம் தான் ஃபைனலாக வந்து எண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஏன் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கோம்? ஏன்னா V வந்து கான்ஸ்டன்ட். V கான்ஸ்டன்ட்னா நமக்கு வெர்டிக்கல் லைன் தானேப்பா. ஒய் கான்ஸ்டன்ட், சரி, எக்ஸ் கான்ஸ்டன்ட் தான். சரி, இப்போ இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன அர்த்தம்? திஸ் இஸ் V2 இல்லையா? நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்தாலும் V2 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 எல்லாத்துக்கும் V2. சரி, இப்போ எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டாக கவனிக்கலாமா? ஸோ இதுதான் நமக்கு P1, V1. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் வரைகிறோன்னா எப்படி இருக்கும்? இப்போ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் தான் என்ன இருக்கும்? ஓகேவா, எப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் கான்ஸ்டன்ட், அது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் வருமா? ஆமாம், வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமு. எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாது இல்லையா? பண்ண முடியாது, கான்ஸ்டன்ட் வால்யூமில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். இருந்தாலும் சொல்லிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா? ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்னா ப்ரெஷர் என்ன ஆக்சிஸில் இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஒய் கான்ஸ்டன்ட்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன். ஒய் கான்ஸ்டன்ட்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ கிராஃப் வந்து எப்படி இருக்கும் நமக்கு? சரி, நம்ம ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம். இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு, எங்கே போய் எண்ட் ஆகும்? ஃபைனலாக இந்த வால்யூம். ஓகேவா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு, கான்ஸ்டன்ட் வால்யூம் வரைஞ்சிட்டோமா? இன்னும் பேலன்ஸ் ரெண்டு தான் இருக்குது. என்னது? ஐசோதெர்மல், அடியபட்டிக்கு. சரிங்களாப்பா, ஐசோதெர்மல் அது ரெண்டுமே கர்வாக வரும்லப்பா. ஐசோதெர்மல், அடியபட்டிக்கு. சரிங்களா, ஓகே. ஓ, ஐசோதெர்மல், இன்னொன்று என்னதுன்னா அடியபட்டிக்கு. சரிங்களா, இன்னொரு கலர் கொடுத்துருவோமா? ஓகேப்பா, சொல்லுங்கப்பா. எது பச்சை ஐசோதெர்மலா
இல்லை இந்த வயலட் வந்து ஐசோதர்மலா? கிரீன் ஒரு வயலட்? கிரீன், கிரீன் ஐசோதர்மல். எஸ், கிரீன் வந்து ஐசோதர்மல். அது கீழே தான் நமக்கு இருக்கும், ஏன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இது நமக்கு அடியபடிக் ப்ராசஸ். அடியபடிக் ப்ராசஸ் கரெக்டாப்பா? இப்போ நமக்கு கே வேல்யூ என்ன வரும் இந்த இடத்துல? இப்போ எல்லா ப்ராசஸையும் வரைஞ்சிட்டோமா? எல்லா ப்ராசஸும் வரைஞ்சிட்டோமா? ஓகேங்களா? இப்போ இதில் கே வேல்யூ வந்து நமக்கு 0. கே வேல்யூ, ஆமாம், கே வேல்யூ வந்து 0. இதுக்கு கே வேல்யூ வந்து 1. இப்போ கே வேல்யூ பாருங்களேன், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்களேன், 0க்கு அப்புறம் 1. இங்கே கே வேல்யூ வந்து காமா. காமா தான் நான் சொன்னேன், ஒன்று 1.67 இருக்கலாம், இல்லைனா 1.4 இருக்கலாம், இல்லைனா 1.3 இருக்கலாம். காமா வேல்யூ வந்து 3 வேல்யூஸ் வந்து பாசிபிள் இருக்கு. அப்போ 1க்கு அப்புறம் வேல்யூ கரெக்டாக வருது பாருங்களேன். அப்போ அப்போ மேலேருந்து கீழே வர 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 கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இங்கே கே வந்து ஃபைனலாக எங்கே போகும்? இன்ஃபினிட்டி தானே. கே வந்து இன்ஃபினிட்டி, கே வந்து இன்ஃபினிட்டி. ஓகேங்களாப்பா? அப்போ நம்ம இங்கேருந்து இப்படி போகும்போது ஸோ கே வேல்யூ என்ன ஆகுதுன்னா இன்க்ரீசஸ் ஆகுது. ஓகேங்களா? கே வேல்யூ இன்க்ரீசஸ் ஆகுது. எக்ஸ்பென்ஷன்லாம் எல்லாமே எக்ஸ்பென்ஷனாக அப்போ ஏரோ மார்க் இப்படி, ஏரோ மார்க் இப்படி, வால்யூம் அதிகமாக ஏரோ மார்க் இப்படி. ஓகேங்களா? இப்போ நமக்கு இப்படி. பட் என்னன்னா இங்கே ஒர்க் பார்க்க போகிறோம். ஒர்க் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்? ஒரு பிவி டயக்ராம் கிராஃப் வந்து எதுக்குப்பா ஒர்க் அதிகமாக இருக்கும்? இந்த எக்ஸ்பென்ஷனு கிராஃபை பார்த்தா எதுக்குப்பா ஏரியா அதிகமாக இருக்கு? பார்த்தாலே தெரியல. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு தான் இம்மாம் பெரிய வால்யூம், இம்மாம் பெரிய ஏரியா இருக்கு. ஆனால் மற்றபடி இதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா இவ்வளோதான் இருக்கும். இன்னும் கீழே போனீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். அப்போ போக போக ஒர்க்கு கம்மியாகுது, ஏ அதிகமாகுது, ஒர்க்கு கம்மியாகுது. அப்படிதானப்பா? அப்போ ஒர்க் வந்து எதுக்கு அதிகம்னா ஃபைனலாக இங்கே எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு, ஓகேவா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு, அதுக்கப்புறமா ஐசோதெர்மலு, அதுக்கப்புறமா யாருக்கு? அடியபட்டிக்கு. இதுதான் ஜீரோவே, ஒர்க் வந்து ஜீரோவே. எதுக்கு? கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு. அது நமக்கு லிஸ்ட்லேயே வராது. ஓகேங்களா? அப்போ இது வந்து சேம் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது ஸோ எதில் ஒர்க் அதிகமாக இருக்கும்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேங்களா? கிளியரா? ஸோ ஒர்க் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து இங்கே போக போக, இங்கேருந்து இங்கே போக 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 ஒர்க் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதுதானப்பா? ஒர்க் வந்து டிக்ரீசஸ் ஆகுது. கிளியர்? கிளியர்? ஓகே, எல்லா ப்ராசஸும் வரைஞ்சிட்டோம். ஸோ ஃபைனல் ஸ்டேட் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேறு, ஃபைனல் ஸ்டேட் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு. இப்போ இது வந்து பி கமா V2ன்னு வரும். இது நமக்கு P2 கமா V2ன்னு வரும். இது நமக்கு, ஓகேங்களா, இந்த ஸ்டேட் வந்து இதோட ஸ்டேட்டும் இது என்னோட P2 கமா V2வா, இது ஏதாவது நம்பர் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் போட்டுப்போமா, ஏன்னா போட்டுக்கோங்க, P2ன்னு போட்டுக்கோங்க. இதுவும் வந்து P2 வராது, அதே ப்ரெஷர் இல்லை, வேற ப்ரெஷர். இந்த இடத்துல P3ன்னு சொல்லுவோம், P3 கமா V2 அப்படின்னு வரும். ஓகேவா? பாருங்க, எல்லாத்துக்கும் வால்யூம் சேம், வால்யூம் சேம், வால்யூம் சேம், பட் நாட் ஸ்டேட் சேம். ஸ்டேட் சேம் கிடையாது. இனிஷியல் ஸ்டேட் சேம், ஸ்டார்டிங் பாயிண்ட் 1. ஓகேப்பா? இதே மாதிரி கம்ப்ரெஷன் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ரெஷன் வரையலாமா? கம்ப்ரெஷனுக்கு வரையலாமா? இப்போ சேம் ஃபைனல் வால்யூம் கம்ப்ரெஷன், சேம் ஃபைனல் வால்யூம் கம்ப்ரெஷன் எல்லா ப்ராசஸ்க்கும் வரையுமா? இல்லைங்களா? எல்லா ப்ராசஸையும் ஒரே இதில் கொண்டு வரலாமா கம்ப்ரெஷனுக்கு? அப்போ இங்கே ப்ரெஷரு, இங்கே நமக்கு வால்யூமு. ஓகே, ஸோ வால்யூம் வந்து இது நம்ம வால்யூம் கம்மியாகும்ல கம்ப்ரெஷன்னா. அப்போது இது 2 லைன் வரைகிறேன்னா அப்போ இது இனிஷியல் வால்யூமாக இருக்கும், இது ஃபைனல் வால்யூம், ஏன்னா வால்யூம் கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ இனிஷியல் ஸ்டேட் எல்லாத்துக்கும் சேமா. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா எப்படி இருக்கும்பா? ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரைட் லைனு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது ஐசோதெர்மலா அடியபட்டிக்கான வரும். இன்னொன்று கான்ஸ்டன்ட் வால்யூம், அது ரெண்டு தான் ஈஸியாக வரையலாம். கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து நமக்கு இங்கே வந்துக்கலாம். ஓகே, கான்ஸ்டன்ட், this is the constant volume, this is the constant volume, this is the constant pressure. அப்புறம் ஐசோதெர்மல் அடியபட்டிக் தான் இருக்கு, ஐசோதெர்மல் அடியபட்டிக்கு. ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே கர்வாக வருமாப்பா? அப்போ இப்படி ஒன்று வரும், ஓகேங்களா? அப்புறம் இப்படி ஒன்று வரும், இன்னொரு கலர். ஓகேங்களா? சொல்லுப்பா, எதுப்பா கிரீன் ஐசோதெர்மலா, இந்த ப்ளூ ஐசோதெர்மலா? விச் ஒன் இஸ் ஐசோதெர்மல்? கிரீன்
எது ஐசோதர்மல் வரும்பா? கம்ப்ரஷனா? ஏரோ மார்க் இப்படி, ஏரோ மார்க் இப்படி, ஏரோ மார்க் இப்படி. ஓகேங்களா? விச் ஒன் இஸ் ஐசோதர்மல்? எது ஐசோதர்மல் வரும் கம்ப்ரஷனுக்கு? ஓகேங்களா? கம்ப்ரஷன் அப்போ விச் ஒன் இஸ் ஐசோதர்மல்? ஆ ஆ கே வேல்யூ வேணா சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, கே வேல்யூ வந்து எப்படி, கே எப்படி போயிட்டு இருக்கும்? கே வந்து 0 1 1க்கு அப்புறம் தான் ஒரு அப்புறம் தான் 1.6 அந்த மாதிரி போகுமா, அப்புறம் இன்ஃபினிட்டின்னு போகும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கே வந்து 0வா, கே வந்து ஆர்டரா போகுது பாருங்கப்பா. அப்போ 0க்கு அப்புறம் 1 தானப்பா வரும். நீ யோசிச்சு பாரு, 0க்கு அப்புறம் எப்படிப்பா 1.6 வரும்? 1க்கு அப்புறம் தான் 1.6 வரும். அப்போ 1 வரும், அதுக்கப்புறம் தான் அந்த 1.67 இதெல்லாம் வரும், அப்படிதானே? புரியுதுங்களா? கே வந்து காமா வரும், அப்புறம் கே வந்து இன்ஃபினிட்டி வரும். அந்த கே வேல்யூட ஆர்டரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன். கம்ப்ரஷன் அப்போ புரியுது இல்லையாப்பா? ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுக்கு ஒர்க், நம்ம கம்ப்ரஷன்னா நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம தான் வந்து பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணணும். அப்போ யாருக்கு இப்போ கம்ப்ரஷன் அப்போ யாருக்கு ஒர்க்? நான் சொன்னலப்பா, எக்ஸ்பேன்ஷனா ஒர்க் நமக்கு கிடைக்கும், நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துப்போம். சரியா? கம்ப்ரஷனா நம்ம பண்ணணும், நம்ம ஒர்க் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து கீழே இருந்து நம்ம மேலே ஏற்றணும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம தான் கொடுக்கணும், ஒர்க்காக கொடுக்கணும். சரியா? கம்மியாக கொடுத்தா நமக்கு நல்லது, புரியுதா? கம்மியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லது, பெனிஃபிட் நமக்கு. இப்போ பெனிஃபிட்டாக பார்த்தோம்னா ஐசோதர்மல் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் அப்பவும் அடியபடிக்கு இருக்குப்பா. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெனிஃபிட் வந்து அடியபடிக்கா இருக்கு. பட் கம்ப்ரஷன் அப்போ பெனிஃபிட் யாருன்னா ஐசோதர்மல். ஏன்னா ஒர்க் பாருங்களேன் யார் கம்மியாக இருக்கு. ஏன்னா நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை வச்சு பண்ண முடியாது. எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரஷன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரையோ கான்ஸ்டன்ட் வால்யூமோ வச்சு பண்ண முடியாது. ரெண்டே பேர் தான், அடியபடிக்கு ஐசோதர்மல். புரியுதுங்களா? அதனால இங்க யாருக்கு ஒர்க் கம்மி அப்படின்னா அதிகம் அப்படின்னா கம்ப்ரஷன் அப்போ ஒர்க் யாருக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குன்னா, ஏன்னா இங்க இருக்க அடியபடிக்கு இதான ஐசோதர்மல். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஒர்க் இருக்கு ஐசோதர்மலுக்கு. ஆனால் அடியபடிக்கு ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கு, கரெக்டா? இவ்வளோ ஒர்க் வருது. அப்போ கம்ப்ரஷன் அப்போ அடியபடி கம்ப்ரஷனாக இருந்தால் ஒர்க் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ தட் ஃபோர் இங்கேருந்து இங்கே போகும்போது நமக்கு கே வேல்யூ இன்க்ரீசஸ் ஆகுது, அதே மாதிரி ஒர்க்கும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீசஸ் ஆகுது. அப்போ என்னன்னா யாருக்கு ஒர்க் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும்? ஒர்க் வந்து இது வரைக்கும் இங்கே ஒர்க் 0 ஆயிருமே, இது வரைக்கும் ஒர்க் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். சரியா? ஏன்னா கம்ப்ரஷன் அப்போ, சரிங்களா, ஏன்னா வால்யூமை வச்சு கம்ப்ரஷன் நீங்கள் ஒர்க் இன்க்ரீஸ் தான் ஆகும். என்னன்னா நீங்க அதான் வால்யூமை கான்ஸ்டன்ட் வச்சு கம்ப்ரஸே பண்ண முடியாதுல்ல, ஒரு எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் பண்ண முடியாது, அதுதான் மீனிங். சரி, அப்போ தட் ஃபோர் அடியபட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வால்யூம் கம்ப்ரஷனுக்கு அடியபட்டிக்கில் தான் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஐசோதர்மல், அதுக்கப்புறம் தான் நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். பட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து ரேரு, பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? இது வந்து கம்ப்ரஷன் அப்போ மாற்றி எழுதிடக்கூடாது. கம்ப்ரஷன் அப்போ எது வந்து பெனிஃபிட்? ஐசோதர்மல் தான். ஏன்னா இது பண்ண முடியாது, இதை விட்டுரு. ஐசோதர்மல் தான் பெனிஃபிட். புரியுதுங்களா? கிளியரா? அதே மாதிரி இங்க எக்ஸ்பான்ஷன் அப்பவும் அடியபட்டிக்கா ஐசோதர்மலா அப்படின்னு பார்த்தோம்னா ஐசோதர்மல் தான். அப்ப ஐசோதர்மலா பண்ணோம்னா பெனிஃபிட்பா. எக்ஸ்பான்ஷன் அப்போ ஒர்க் அதிகமா கிடைக்குது இல்ல, ஒர்க் அதிகமா கிடைச்சா நமக்கு கிடைக்குதுன்னா பெனிஃபிட். அப்ப ஐசோதர்மலை பெனிஃபிட்டா எடுத்துக்கோ. அப்ப எக்ஸ்பான்ஷன் அப்போ நமக்கு ஐசோதர்மல், ஓகேவா, நிறைய ஒர்க் கொடுக்கும். கம்ப்ரஷன் அப்போ ஒர்க் கம்மியா எடுத்துக்கணும், யாரு? ஐசோதர்மல். ஐசோதர்மல். அதனாலதான் பாத்தீங்கன்னா கார்னாட் இன்ஜின்ல 2 ஐசோதர்மலா தியரிட்டிக்கலா எடுத்து சொல்லியிருப்பாரு. சரியா? ஓகேங்களா? ஓகேப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், சரி, அவ்வளோதான். எல்லா ப்ராசஸையும் இப்போ கம்பேர் பண்ணி டயக்ராம் வரைஞ்சாச்சு. எல்லா ப்ராசஸோட பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமே ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. பட் அந்த ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் என்னன்னா, இந்த காமா வேல்யூஸ் எல்லாம் சொல்லணும். அதை நான் திரும்பி கேடிஜியில் நடத்துவேன், அதை சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஓகேப்பா? கால் பண்ணலாமாப்பா? ஃபைனல் ப்ரெஷரும் அதே தான், ட்ரை பண்ணி பாருங்கம்மா. கம்ப்ரெஷன் பண்ணுறதுனாவே அப்படி தான் வரும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அடுத்து பாருங்க. இப்போ நமக்கு அதான் அந்த சேம் ப்ரெஷரை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அதனால தான் நம்ம அதை பார்க்கறது இல்லை.
சரி, பரவாயில்ல, கவனிங்க. ஆல்ரெடி சேம் ப்ரெஷர் வச்சு எப்படி கம்ப்ரஸ் பண்றதுன்னு டயக்ராம் வரைஞ்சிட்டோமா தேவி பிரியதர்ஷினி, அது ஒரு தான் செக் பண்ணிக்கோங்க. சரியா, கவனிக்கலாமாப்பா? லாஸ்ட் கிளாஸ்ல அதான் நடத்தணும். இப்போ நமக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் கேஸஸ்ப்பா, சரிங்களா? இது நம்ம எங்க நடத்தோம்னா கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் இருக்கு இல்லையா, அதில் நடத்துவோம். இருந்தாலும் நான் ஒரு 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 ஃபார்முலா மாதிரி எழுதி போடுறேன். இதோட எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் சாப்டரில் நான் கொடுக்குறேன். சரிங்களா, இதோட எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் சாப்டரில் நான் கொடுக்குறேன். கவனிக்கலாமா? டைப்ஸ் ஆஃப் கேஸஸ். இப்போ நம்ம கவனிங்க, இதில் வந்துப்பா நம்ம இன்டர்னல் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா எழுதுவோம்ப்பா. இந்த கேடிஜி இருக்குல்ல, கேடிஜி கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். இதில் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா எழுதுவோம். என்ன ஃபார்முலா எழுதுவோம்னா எஃப் ஆர் பார் டி பை 2 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா, இது வந்து 1 மோலுக்கு, ஃபார் 1 மோல், 1 மோலுக்கு மட்டும்தான், ஃபார் 1 மோல். அப்பா நான் இதோட டெரிவேஷன் நடத்துறையா, பயப்படாதையா? சரியா, ஃபார் 1 மோல். இதில் எஃப்னா என்னன்னா, எஃப்க்கு பேர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். எஃப்க்கு பேர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம், கவலைப்படாது. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன சார்? இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஒரு 100 மீட்டர் ரேஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 மீட்டர் ரேஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இப்படி இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போய் அப்படி வர மாதிரி இருக்காது. கண்டிப்பாக மோஸ்ட்லி 100 மீட்டர் ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அப்படிதானப்பா? அப்போ அத்லெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓடணும், அப்படிதானே? அப்படிதானப்பா ரேஸ்ல? இல்லை சார், நான் இப்படி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் இப்படி போயிட்டு இப்படி சுற்றி போயிட்டு இப்படி வருவியோ ரேஸ்க்கு, அவ்வளோதான், நீ கடைசியாக கூட வர மாட்டேன், இல்லை ஆடியன்ஸ் கூட எந்திரிச்சு போயிடுவான். புரியுதா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 100 மீட்டர் ரேஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நேராக தான் வரணும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் நீ வந்தாதான் ஜெயிக்க முடியும். அப்போ உன்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1. புரியுதுங்களா? உங்களோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து அப்போ ஒன்லி அந்த எக்ஸ் ஆக்சஸ்ல மட்டும்தான் மூவ் ஆகி வந்தாதான் உன்னால ஜெயிக்க முடியும். அப்போ உன்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1. ஓகேங்களா? சரிங்களா? இப்போ நீ நான் கிளாஸ் ரூம்ல நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? கிளாஸ் ரூம்ல நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சரி எந்திரிச்சு போனா அடிச்சிருவான்டா இருந்தாலும் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்ட்ரிக்டா உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கூட மூவ் ஆக முடியல, எக்ஸ்லயும் மூவ் ஆக முடியல, ஒய்லையும் மூவ் ஆக முடியல, இசட்லையும் மூவ் ஆக முடியலன்னா அவனோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0. புரியுதா? தட் இஸ் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நீ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மோஷன், ஓகேங்களா? அதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எறும்பு எடுத்துக்கோங்க, ஈசல் எடுத்துக்காதீங்க, எறும்பு. எறும்பு எடுத்துட்டீங்கன்னா எறும்பு பறக்காது. அது ஒண்ணு எப்படி போகும்? எறும்பு வந்து இந்த தரையில எப்படி வேணா போவான். இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம், இல்லை இப்படி கூட போகலாம். அப்போ அவனோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2 எறும்புக்கு. அவன் எறும்பு பறக்க முடியாது. சரியா? பறக்கிற எறும்பை விட்டுரு. சரியா, பறக்காத எறும்பை தான் சொல்றேன். இந்த சிவப்பு எறும்பு, இந்த அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா 2. ஓகேவா? பறக்க முடியலன்னா அப்போ அதனால டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 வராது. அப்போ பறவை எடுத்துக்கோ. பறவை வந்து என்ன பண்ணும்? அது எல்லாமே பண்ணும், எக்ஸ்லையும் மூவ் ஆகும், ஒய்லையும் மூவ் ஆகும், ஏன் பறக்க கூட செய்யும். அப்போ அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. தட் இஸ் ஒரு சின்ன ஐடியா ஃபார் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா? நான் வாட் இஸ் அ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏப்பா, தட் இஸ் எஃப்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா? சரி, ஆர் பார் உனக்கு தெரியும், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். டி வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர். திஸ் இஸ் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா? இன்டர்னல் எனர்ஜி இது வந்து 1 மோலுக்கு. சப்போஸ் மியூ மோலுக்கு அப்படின்னா மியூவை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். மியூ மோலுக்குன்னா அப்போ மியூ எஃப் ஆர் பார் டி பை 2. இது வந்து மியூ மோல். மியூ மோல்னா என்ன? இப்போ 2 மோல் கொடுக்குறாங்கன்னா 2Fன்னு வரும், 3 மோல்னா 3Fன்னு வரும். இப்போ இது வந்து மியூ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு, மியூ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு. இந்த ஃபார்முலா இருந்து இந்த ஃபார்முலா போகணும்னா நம்ம மியூ 1 போடணும், அவ்வளோதான். சரி, இது நம்ம நடத்துவோம். சரியா, கவலைப்படாதீங்க. இதுல இருந்து எதுக்கு இதை நடத்தினாப்பா, இதுல இருந்து சிவி எழுதணும்ப்பா. சரிங்களா? இப்போ என்ன பண்ற பாருங்க, கவனிங்களேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ சிவி இருக்குல்ல, நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, சிவி. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? சிவி அப்படிங்கிறது எதுல படிச்சிருக்கோம்? டெல்யூ ஃபார்முலா ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? என்னது ஃபார்முலா? சிவி இஸ் ஈக்குவல் டு, ஞாபகம் வர மாட்டேங்குது நமக்கு, இன்டகிரேட் பண்ணிடலாம்ப்பா. டியூ பை இங்கே பாருங்க. இப்போ நம்ம டெல்யூ படிச்சோம்ல, டெல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் எழுதுறேன், மியூ சிவி டெல்டின்னு எழுதுனேன்னா, ஓகேவா? அப்போ மியூ வந்து 1 வச்சுக்கோ. இஃப் 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 மியூ ஈக்குவல் டு 1ன்னா நம்ம என்ன எழுதலாம்? டெல்யூ இஸ் ஈக்குவல் டு சிவி இன்டூ டெல்டின்னு எழுதலாம். இது வந்து 1 மோலுக்கு மட்டும் எழுதுறது. திஸ் இஸ் ஃபார் 1 மோலுக்கு. ஓகேவா? அப்போ தட் ஃபார் சிவி இஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம்? டெல்யூ பை டெல்டின்னு எழுதலாமா? 1 மோலுக்கு இது டிஃபரன்ஷியல் ஃபார்முலா எழுதணும். டிஃபரன்ஷியல் ஃபார்முலா எழுதணும்னா எப்படி எழுதலாம்?
இது வந்து ஸ்லோப் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வரும். ஸ்லோப் அட் 1 பாயிண்ட்னா டிஃபரன்ஷியல் எழுதலாம். du பை dt எழுதிடலாமா? du பை dt எழுதிடலாமா? அப்போ நீங்கள் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை பொறுத்து? டெம்பரேச்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் சிவி கிடைச்சிரும். ஃபார் 1 மோல் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி தானேப்பா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிவி வந்து 1 மோலுக்கா, அப்போ யூவும் 1 மோலுக்கு நம்ம எழுதணும். யூவையும் 1 மோல் கொண்டு வரணும். யூ 1 மோலுக்கு என்ன ஃபார்முலா இங்கே பாருங்க, சிவி இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப், ஓகேவா, யூ என்னது, எஃப் ஆர் பார் டி பை 2. திஸ் இஸ் ஃபார் 1 மோல். இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட்லாம் எடுத்துருங்க. கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை இருக்கிறனால அப்படியே வரும், எஃப் ஆர் பார் பை 2. அப்புறம் டிடி பை டிடி வருமா? நான் டிடி பை டிடி டெம்பரேச்சரை பொறுத்தே பண்ணால் 1 வரும். ஏன் டெம்பரேச்சரை பொறுத்து பண்ணால் 1 வரும். தட் ஃபார் எஃப் ஆர் பார் பை 2. ஓகேப்பா? எப்படி சிவி ஃபார்முலா வந்துச்சுன்னு புரியுதா? என்ன புரியுதாப்பா? சிவி ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஃபார் 1 மோல் எஃப் ஆர் பார் பை 2. இஸ் இட் கிளியர்? ஏப்பா y ஈக்குவல் டு எக்ஸ்னா dy பை dx வந்து நமக்கு 1 போடுவீங்க இல்லையா? ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இங்கே பாரு, டேரக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? யூ ஃபார்முலா இருக்குல்ல, யூ ஃபார்முலா, இந்த யூனா இன்டர்னல் எனர்ஜியா, இந்த யூ ஃபார்முலா டெம்பரேச்சரை மட்டும் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா சிவி கிடச்சிரும். சரியா? டெம்பரேச்சர் மட்டும் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா சிவி கிடச்சிரும். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்கப்பா, நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ஓகே, இப்போ நமக்கு ஓகேவா? இப்போ தட் ஃபோர் யூ அப்படிங்கிறது எஃப் ஆர் பார் டி பை 2, ஓகேவா? சிவி அப்படிங்கிறது எஃப் ஆர் பார் பை 2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஃபார் 1 மோல், திஸ் இஸ் ஃபார் 1 மோல். ஓகே, இப்போ சிபி எழுதுறேன்னு வச்சுக்கோ. சிபி எழுதலாமா? சிபி நம்ம முன்னாடியே படிச்சு வச்சிருக்கோம். சிபிங்களா? சிபி அப்படிங்கிறது இப்போ மேயர் ரிலேஷன் இருக்குல்ல, மேயர் ரிலேஷன். வாட் இஸ் மேயர் ரிலேஷனு? சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் பார். திஸ் இஸ் த மேயர் ரிலேஷன். அப்போ இதுல சிபி, வாட் இஸ் சிவி? மைனஸ் எஃப் ஆர் பார் பை 2 அப்பா, எஃப் ஆர் பார் பை 2 ஈக்குவல் டு ஆர் பார். ஓகேவா? அப்போ நமக்கு சிபி தட் ஃபோர் சிபி ஈக்குவல் டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆர் பார் பை 2 பிளஸ் ஆர் பார் வந்துருமா? அப்போ ஆர் பாரை காமனாக எடுத்துலாமா? ஆர் பாரை காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? 1 பிளஸ், இப்போ 1 பிளஸ் ஆர் பார் வெளில போயிடுச்சு, 1 பிளஸ் எஃப் பை 2ன்னு எழுதிக்கலாமா? இது வந்து சிபி. ஓகேவா? திஸ் இஸ் சிவி in terms of degree of freedom, in terms of degree of freedom, r bar 1 plus f by 2. Now what is gamma? Gamma அப்படிங்கிறது நம்ம cp by cv படிச்சிருக்கோமாப்பா? cp by cv. Now what is cp is the r bar 1 plus f by 2 முடிஞ்சு divided by cv என்னது? f r bar by 2. ஓகேங்களாப்பா? r bar by 2. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? r bar கேன்சல் பண்ணிடலாமா? இந்த இடத்துல r bar கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டிவைட் பண்ணுங்க, இந்த 2 மேலே எடுத்துகிட்டு போயிருங்கப்பா. அப்போ 2 by f வருமா? 2 1 plus f by 2 by f வரும். கரெக்டுங்களா? இந்த 2 by f உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த 2 by f இருக்குல்ல, அது உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2 by f ப்ளஸ் என்னப்பா வரும்? f கேன்சல் ஆகி 1 வருமா? ஏப்பா 2 by f உள்ளார மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா f by 2 வரும். நம்ம 2 கேன்சல் ஆகிடும், f கேன்சல், அப்போ 1 வந்துடும். அவ்வளோதான். அப்போ தட் ஃபார் காமா ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 by f. காமா ஈக்குவல் டு என்னப்பா? 1 பிளஸ் 2 by f. காமா ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 by f. எனக்கு ஐ நீட் சிவி, ஐ நீட் சிபி, ஐ நீட் காமா ஃபார் தெர்மோடைனமிக் ப்ராப்ளம்ஸ். கம்பைன் பண்ணி கேட்குறாப்பா, அதனால தான் நடத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ முன்னாடியே நடத்த வேண்டியதாக இருக்குது. சரியா? புரிஞ்சுதா? சிவி, சிபி, காமா in terms of degree of freedom. F is the degree of freedom. ஓகேவா? Number of independent motion. ஓகே, எழுதியாச்சா? எஸ், குட். டன். அப்போ that for அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் சொன்னல, இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் கேஸஸ்
ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் கேஸஸ். இதில் வந்து மோனோடாமிக் கேஸு எழுத போகிறோம்ப்பா. டைஅட்டாமிக் கேஸ், ட்ரைஅட்டாமிக் கேஸு. இதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எழுத போகிறோம். ஓகேங்களா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஒவ்வொரு கேஸுக்கும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்ல போகிறோம். அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு சிவி சொல்ல போகிறோம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு சிவி சொல்ல போகிறோம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு சிபி சொல்ல போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் காமா சொல்ல போகிறோம். ஸோ காமா நமக்கு சிபி பை சிவின்னு எழுதினாலும் சரி, ஆர் 1 + 2/fன்னு எழுதினாலும் சரி. சரியா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மோனோ அட்டாமிக் கேஸ். மோனோ அட்டாமிக் கேஸ், மோனோ அட்டாமிக் கேஸஸ். யாரெல்லாம் மோனோ அட்டாமிக் கேஸஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தான் இருக்கும். ஹைட்ரஜன் எப்படி எடுத்துக்கலாம், ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹெச் ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம், இந்த மாதிரி ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும் நமக்கு. புரியுதுங்களா? மோனோ அட்டாமிக் கேஸஸ். இந்த கேஸ் வந்து என்ன ஆக முடியாதுன்னா, ஒன்லி நான் சொல்றேன் ஏங்கிற ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதை நான் நெக்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இது வந்து ஒன்லி டிரான்ஸ்லேட் மட்டும் தான் ஆகும். அப்போ டிரான்ஸ்லேஷன் வந்து எக்ஸ்ல டிரான்ஸ்லேஷன் ஆகலாம், ஒய்ல டிரான்ஸ்லேட் ஆகலாம், இசட்ல டிரான்ஸ்லேட் ஆகலாம். டிரான்ஸ்லேஷன் அப்படிதாப்பா, எங்க பாரு என்ன பாரு, எக்ஸ்ல டிரான்ஸ்லேட் ஆகலாம், ஒய்ல டிரான்ஸ்லேட் ஆகும், இசட்ல டிரான்ஸ்லேட் ஆகும். தேர் ஆர் 3 டிரான்ஸ்லேஷன். அதனால தான் இதில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ வரும்னா 3 வரும். ஓகேவா? 3யுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், 3யுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? அடுத்து டைஅட்டாமிக் கேஸ். டைஅட்டாமிக் கேஸஸ், டைஅட்டாமிக் கேஸஸ். டைஅட்டாமிக் கேஸஸ், டைஅட்டாமிக் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ O2, சரிங்களா, N2, H2 அந்த மாதிரி கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைஅட்டாமிக். இன்னொன்று பாரு, நீ மோனோடாமிக் கேஸ் இது கூட எடுத்துக்கலாம்ப்பா. இனட் கேஸஸ், இனட் கேஸஸ், ஹீலியம், ஹீலியம் லித்தியம் அதெல்லாம் வரலப்பா, இனட் கேஸ் தானேப்பா. அதானேப்பா, ஹீலியம் வந்து இனட் கேஸ் தானே, ஹீலியம், ஜெனான் அந்த மாதிரிலாம் வருமே பக்கெட், அதெல்லாமே இனட் கேஸ் தானே. நான் மறந்து வச்சு. சரியா? சரி, இதெல்லாம் டைஅட்டாமிக் கேஸஸ். சரிங்களா? இந்த டைஅட்டாமிக் கேஸஸ் என்ன ஆகும்னா, இது வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்லேட்டும் ஆகும், ரொட்டேட் ஆகும். ஆனால் ரெண்டு ஆக்சஸ்ல தான் ரொட்டேட் ஆக முடியும். சரியா? அதனால என்ன ஆகும்னா 3 டிரான்ஸ்லேஷன் வரும், பிளஸ் 2 ரொட்டேஷன் வரும். அதனால என்ன வரும்னா 5 வரும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். 3 டிரான்ஸ்லேஷன் பிளஸ் 2 ரொட்டேஷன். அதே மாதிரி தான் ட்ரைஅட்டாமிக் கேஸஸ். ட்ரைஅட்டாமிக்ல 2 டைப் வரும்பா. ட்ரைஅட்டாமிக் கேஸஸ்ல 2 டைப் வரும். ட்ரைஅட்டாமிக் கேஸஸ்ல நான் இப்போ எழுத போகிறது லீனியர் டைப். லீனியர் அப்படின்னாவே CO2, சரிங்களா, அதே மாதிரி SO2, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி பிஹேவ் ஆகும்னா அப்படியே டைஅட்டாமிக் மாதிரியே பிஹேவ் ஆகும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இதான் வரும், 3 டிரான்ஸ்லேஷன் பிளஸ் 2 ரொட்டேஷன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைஅட்டாமிக் கேஸ் நான் லீனியர் வரும். ட்ரைஅட்டாமிக் கேஸ் நான் லீனியர் வரும். நான் லீனியர் வந்து தான் இப்போ H2O அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லீனியர் வரும். H2O அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் 3 டிரான்ஸ்லேஷனும் இருக்கும், 3 ரொட்டேஷனும் இருக்கும். அப்போ 6 வரும். புரியுதாப்பா? அதுக்கு வந்து 6 வரும். ஓகேங்களா? நமக்கு இது எல்லாமே நார்மல் டெம்பரேச்சர்ப்பா. இதெல்லாம் மாறும்பா. நீ 3 5 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே ஐம் டேக்கிங் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அட் நார்மல் டெம்பரேச்சர். ஓகேவா? இல்லைன்னா எப்படி எழுதிங்கன்னா வித்தவுட் இன்க்ளூடிங் வைப்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கேன். வித்தவுட் இன்க்ளூடிங் வைப்ரேஷன், வைப்ரேஷன் இன்க்ளூட் பண்ணாம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எழுதி வச்சிருக்கேன். அப்போ இன்க்ளூட் பண்ணா சார் நெக்ஸ்ட் சாப்டர் சொல்றேன். நெக்ஸ்ட் சாப்டர்ல சொல்றேன். ஓகேவா? வித்தவுட் இன்க்ளூடிங் வைப்ரேஷன் சேர்க்காம நான் எழுதி வச்சிருக்கேன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்லாம். அப்போ 3னா மோனோடாமிக் கேஸ், 5னா டைஅட்டாமிக் கேஸ், 6னா ட்ரைஅட்டாமிக் கேஸ் நான் லீனியர். இப்போ சிவி என்ன ஃபார்முலா? FR/2ஆப்பா. சிவி என்னப்பா? FR/2ஆ. அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம்? அப்போ 3R/2ன்னு எழுதலாமா சிவி? இதுக்கு என்ன எழுதலாம்? இதுக்கு வந்து 5R/2ன்னு எழுதலாமா? புரியுதாப்பா? ஃபைனலாக இதுக்கு என்ன வரும்? சரிங்களா? 6R/2 வருமா? 6R/2 எப்படி எழுதலாம்? 3R எழுதிடலாம். கரெக்டா? புரியுதுங்களாப்பா? புரியுதாப்பா? இது வந்து சிபி, சரி சிவி. ஏப்பா சிவி இடம் பத்தலாம் பார்த்து எழுதிங்க கரெக்டா? இப்போ சிபி என்ன வரும்? சிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீ இப்படி பண்ணிக்க, சிபிங்கிறது R + சிவி தானே. சரிங்களாப்பா? சிபிங்கிறதுப்பா R + சிவி தானே. அப்போ இதோட நீங்கள் R ஆட் பண்ணால் போதும். இந்த சிவியோட ஒரு R ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்கப்பா? R ஆட் பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் R போட்டா 5R/2 வரும். இது ப்ளஸ் ஒரு R ஆட் பண்ணால்
7r/2 வரும். இதுல 3r ஆட் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து இந்த ட்ரைஅட்டாமிக் கேஸ் நான் லீனியருக்கு 4r வரும். ஓகேங்களா? 4r. சிபி சிபி கண்டுபிடிச்சிட்டோமா? ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா காமாவா, ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. அப்ப இது 5/3 வரும், இது 7/5 வரும், இது 4/3 வரும். அப்ப 5/3 தான் 1.67, 7/5 தான் 1.4, 4/3 தான் 1.33. நான் சொன்னா காமா வேல்யூ இதான் பாரு. ஓகேவா? அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரிஞ்சதுன்னா உங்களால சிவி கண்டுபிடிச்சிட முடியும். சிவி தெரிஞ்சதா சிபி கண்டுபிடிச்சிட முடியும். சிவியும் சிபி கிடைச்சதுன்னா காமா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா சார்? 5/3 ஞாபகம் வச்சுக்கிட்டா 1.6, 5/3 ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோ. 5/3 ஞாபகம் வச்சுக்கோ, 1.6. புரியுதுப்பா? இது வந்து டேபிள். தீஸ் டேபிள்ஸ் ஆர் நமக்கு ப்ராப்ளம்ஸ்ல வரும், அதுக்காக. அவ்வளோதான்ப்பா. ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரியா? ஓகேங்களா? கிராவிடேஷன் முடிஞ்சது போல ஒர்க் எனர்ஜி பவர் போயிட்டு இருக்கா ஆல்வின் சார் கிளாஸ்? கரெக்டா அட்டன் பண்றீங்களா? கரெக்டா அட்டன் பண்றீங்களா? கரெக்டா? டுடே ஒன்லி. ஸோ கிராவிடேஷன் முடிஞ்சு ஒர்க் எனர்ஜி பவர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சார் இன்னைக்கு சொன்னாங்க என்கிட்ட. சரிங்களா? பார்த்துக்கோங்க. சாலிட்ஸில் வந்து ஒரு நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து ஃப்ளூயிடும் ரொட்டேஷனல் மோஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் சொன்ன கேடிஜி ஆரம்பிச்சு கேடிஜி முடிச்சுட்டு சர்க்குலர் மோஷன் வந்து சார் நடத்திடுவாங்க, வெர்டிகல் சர்க்குலர் மோஷனு. மீதி 2 சர்க்குலர் மோஷன் என்கிட்ட வீடியோ இருக்குப்பா, நீங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா டக்குன்னு வேகமாக சிலபஸ் முடிச்சிடலாம். ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக இருக்கும், அதுக்காக சொல்லுவேன். விறுவிறுன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். டீட்டெயில்டாக வேணும்னா என்கிட்ட இருக்குப்பா, வீடியோ நான் அனுப்புகிறேன். நீங்கள் சர்க்கிள் மோஷன் அப்படியே சைட் பை சைடாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 28 நாள் இருக்கு. 28 நாள் இருக்கா? அவ்வளோ வீடியோலாம் கிடையாது, ஒரு 10 வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பார்க்கலாம், பார்க்க முடியுமா? கேடிஜி இப்போ தான் அடுத்தேன். கேடிஜி தான் அடுத்ததுக்கு போகிறோம். கேடிஜி தான் அடுத்தது பண்ணலாமா? இல்லை 11th ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை இல்லை, நம்ம திரும்பி ஏப்ரலில் ஒரு தடவை எடுப்போம். நான் 12th ரிப்பீட் எடுக்க சொல்கிறேன். 11th பார்க்குறதுனா பார்த்துக்குங்க, நான் முன்னாடியே அட்வான்ஸாக பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்குங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. சர்க்குலர் மோஷன் என்கிட்ட இருக்கு, ரொம்ப 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 டீட்டெயில்டாக இருக்கும்பா. இருக்கிறதுலே செம்மையாக நான் பண்ணதுன்னா சர்க்குலர் மோஷன். அது என்கிட்ட இருக்கு. நீங்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக இருக்கிறது ஒரு 15 வீடியோ தான் இருக்கும். 15 நாளில் பார்த்து முடிச்சிடலாம். சைட் பை சைடாக நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம்ல, அதுக்காக சொல்லுவேன். சரி சரிப்பா, பார்க்கலாம். சரி கவனிங்க. யூடியூப்ல இல்லை, நான் செப்பரேட்டாக அனுப்புகிறேன். அது ஆஃப்லைனில் எடுத்தது அனுப்புகிறேன். ஓகேப்பா. எழுதியாச்சா? எழுதியாச்சா? ஓகே. என்னப்பா ஆன்சரு? ஏமா ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்னையா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுவீங்க பார்த்தா ஆன்சர் பார்க்க மாட்டேறீங்க இல்லை? ஆப்ஷன் ஏவா? தேவி பிரியதர்ஷினி. ஓகேம்மா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபைனல்
ட்ரை பண்ணுங்கம்மா. அது நம்ம போட்டோம்ல ஒரு தடவை பிவி கேட்டீங்க, நீங்க தானே கேட்டீங்க சேம் ஃபைனல் ப்ரெஷர் ஃபைனல் ப்ரெஷர் வந்து சேமா இருக்கிற மாதிரி அப்படிதானே? அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே ப்ரெஷர் இப்படி ஒரு 2 லைன் வருமாமா, இப்படி வரும் இல்லையா? அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரியா? அப்போ இப்படி ஒன்று வரும், அப்புறம் இப்படி ஒன்று வரும். அதை வச்சு நீங்கள் ஒர்க் யாருக்குன்னு சொல்லிடலாம். நம்ம முன்னாடி நடத்திருக்கோம், எடுத்து பாருங்க. என்ன ஆன்சர் இதுக்கு ஏவா? ஓகே, இப்போ பார்த்தாலே தெரியலையா இது? ஆமா, இதெல்லாம் என்னது? அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருக்கேன், இது என்னது இது? இது என்ன ப்ராசஸ் இது? இது என்னது 3 கர்வ் ப்ராசஸ்? என்ன ப்ராசஸ் இது? என்ன ப்ராசஸ் பா இது? இந்த 3 என்ன ப்ராசஸ் பா? இப்போ ஐ எம் டேக்கிங் ஏ பி சி. இந்த ஏ பி சி மூணுமே என்ன ப்ராசஸ் பா? ஆ, என்ன ப்ராசஸ்? கரெக்ட். ஏப்பா அவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாரு. இது வந்து 300 கெல்வின் கொடுத்துருக்கானா, இது 500 கெல்வின் கொடுத்துருக்கானா, 7. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிராஃப் எடுத்தீங்கன்னா இப்ப இந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் 300 கெல்வின் 300 கெல்வின் 300 கெல்வின் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். 300 கெல்வின் கான்ஸ்டன்டா வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க 500 கெல்வினா, இப்போ இங்கே இந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த பாயிண்ட் எடுத்தாலும் 500 கெல்வின். இதுவும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் புரியுதுங்களா? எல்லாமே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அவனே ஒரு க்ளூ கொடுத்துருக்கான் சரியா? ஓகே, புரியுதாப்பா? அடுத்து பாருங்க, இனிஷியல் ஸ்டேட் எங்க இருக்கான்? இனிஷியல் ஸ்டேட் எங்க இருக்கு போல? இந்த செகண்ட் கிராஃப்ல இனிஷியல் ஸ்டேட் இருக்கு போல. அப்ப நேரா இப்படி வரைஞ்சா அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷராப்பா? இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இங்க பாருங்க, இதுலயே ஒண்ணு போட்டிருக்கான்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுலயே வருதுன்னா அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் நேரா எடுத்தா இது கான்ஸ்டன்ட் வால்யூம். பேலன்ஸ் இருக்குது, இதோட ஸ்லோப் அதிகமா இருக்கும், இது அடியபடி. அவ்வளவுதானப்பா? சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ பிக்கு வந்து சி கரெக்ட். ப்ராசஸ் டூ ப்ராசஸ் வந்து அடியபட்டிக். அடியபட்டிக் வந்து ஏ. கரெக்டுப்பா, சொல்லிட்டீங்கப்பா, செம்ம. ஆன்சர் வந்து ஏ. சரியா? ஓகே. In ideal gas is compressed half of in a by means several minutes to follow maximum work. எது ஆன்சர் இது? ஐடியல் கேஸை கம்ப்ரஸ் பண்றாங்க டு half ஆஃப் இனிஷியல் வால்யூம். அப்போ V1 ஒரு வால்யூம் இருக்கு, ஃபைனல் வால்யூம் வந்து V1ல பாதியா இருக்கு. ஓகே, செவரல் ப்ராசஸ் தான் இதெல்லாம். எல்லா ப்ராசஸ்லையும் கம்ப்ரஸ் பண்றாங்க. விச் ரிசல்ட் கிவ்ஸ் மேக்ஸிமம் ஒர்க். கம்ப்ரஷன் அப்போ மேக்ஸிமம் ஒர்க் யாருக்கு? கம்ப்ரஷன் பண்ணும்போது யாருக்கு ஒர்க் அதிகமாக கொடுக்கணும் உனக்கே தெரியும். கம்ப்ரஷன் அப்போ நாட் எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரஷன். அடியாபாட்டிக் 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 அடியாபாட்டிக். எஸ், புரிஞ்சுது. கிளியர் கிளியர். ஓகேப்பா, ஐம் ஷேரிங் நியூ ஸ்லைட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, this is ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஷின். ஐசோபாரிக் வந்து கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் அப்போ கவின் எலே கவின் கம்ப்ரஷன் அப்போ தான் எக்ஸ்பான்ஷன் அப்போ தான் ஐசோபாரிக் சொன்னோமா? ஓகேவா கவின்? ஆன்சர் இதுக்கு சரி, திஸ் இஸ் எக்ஸ்பான்ஷன் கேஸ் எக்ஸ்பான்ஸ். ஓ, இதுக்கு ஆன்சர் சொன்னீங்களா கவின்? இல்லை, எதுக்கும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. எதுக்கு expand from V1 to V2. Amount of work done by the gas is greatest. எதுலப்பா? ஐசோபேரிக் ஆப்ஷன்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஐசோபேரிக் ஆப்ஷன்ல இல்லைன்னா அதுக்கப்புறம் ஐசோதெர்மல். சரி, நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோபேரிக்கு, அதுக்கப்புறம் ஐசோதெர்மல், அதுக்கப்புறம் அடியபட்டிக்கு. இது வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு. திஸ் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆர்டர். ஆ
திஸ் இஸ் ஆல்சோ குட் கொஸ்டின். சரிங்களா? இப்போ இதை ரிலேஷன் படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? டியூரிங் அண்ட் இனிமேல் சம்மெல்லாம் பாரு, டப்பு 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 டப்புன்னு சால்வ் பண்ணலாம். டியூரிங் அண்ட் கொஸ்டின்ல என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்கான்னு தெளிவாக கவனிக்கணும். அடியபெட்டிக் ப்ராசஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி ப்ரொபோர்ஷனல் டு கியூப். கியூப்னா 3 கியூப் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். ஓ, அடியபெட்டிக் ப்ராசஸ்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதில் ப்ரெஷர் வந்து ப்ரொபோர்ஷனல்னா எப்படி போடுவோம்? கியூப் ஆஃப் டெம்பரேச்சரு. அப்படின்னா சிபி பை சிவி என்ன? சிபி பை சிவி தான் காமா. சிபி பை சிவி தானே காமா. ஓகேவா? அப்போ காமா கண்டுபிடிக்கணும். இப்போ அடியபெட்டிக் ப்ராசஸில் ஏப்பா ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன்ஷிப் படித்தோமா? ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் படித்தோமா? என்ன ரிலேஷன்ஷிப் படித்தோம்? ப்ரெஷர் வந்து ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். பவர் என்ன பவர் சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். பவர் என்ன வரும் அடியபெட்டிக்கில்? ப்ரெஷர் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். பவர் என்ன வரும்? பவர் என்ன வரும்? பவர் என்ன படித்தோம்? ரிலேஷன் படித்தோமே. பிவி பவர் காமா படித்தோம், டிவி பவர் காமா மைனஸ் 1 படித்தோம், பி பை டி பவர் காமா பை காமா மைனஸ் 1 படித்தோமா? அப்போ காமா பை காமா மைனஸ் 1. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா, என்ன புரியுது? காமா பை காமா மைனஸ் 1 இருக்கிற இடத்துல 3 இருக்கு. காமா பை காமா மைனஸ் 1 இருக்கிற இடத்துல 3 இருக்கு. அப்போ இதுல இருந்து காமா கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் வெரி ஈஸி. காமா இஸ் ஈக்குவல் டு 3 காமா மைனஸ் 3ன்னு வரும். ஐ நீட் காமா. இப்போ 3 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த சைடு 2 காமான்னு வரும். அப்போ தட் ஃபார் காமா ஈக்குவல் டு 3/2. காமா ஈக்குவல் டு 3/2. காமா ஈக்குவல் டு 3/2. 3/2. ஓகே, கிளியர்? கிளியர்? எஸ். அப்போ பாருங்க, நமக்கு இந்த என்ன கிவன் டேட்டா எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். இது என்ன ப்ராசஸ்? அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸ்ல என்ன படிச்சிருப்போம்? ரிலேஷன்ஷிப் என்ன படிச்சிருப்போம்? அவ்வளவுதான். நெக்ஸ்ட். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேமஸ் 1 மோல் நம்பர் ஆஃப் மோல் கொடுத்துருக்காங்கப்பா. 1 மோல் மியூ கொடுத்துட்டாங்க. இப்போ கிவன் டேட்டால எழுதிருங்க, டப்புன்னு எழுதிருங்க. கிவன் டேட்டால மியூ வந்து 1. ஓகே, ஐடியல் கேஸ்ன்னு சொல்றானவே மோஸ்ட்லி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து T கெல்வின் + 6R ஜூல் ஒர்க் அடியபெட்டிக்கலி. கேஸ் வந்து ஒர்க் செய்தா அப்போ பாசிட்டிவ். அப்போ நம்ம ஐடியல் கேஸ் டஸ் ஒர்க். அப்போனா கேஸ் ஒர்க் செய்யுது, பாசிட்டிவ் ஒர்க். ஒர்க் எவ்வளோனா 6R. ஆனால் இந்த ஒர்க் என்ன ப்ராசஸ்னா, ப்ராசஸ் எப்படி, ஸ்டேட் எப்படி மாறுறாங்க? அடியபெட்டிக் ப்ராசஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சிபி பை சிவி கொடுத்துருக்காங்க. அதாவது காமா கொடுத்துருக்காங்க. காமா வந்து 5/3. 5/3 என்ன கேஸ்? 5/3 என்ன கேஸ்ப்பா? மோனோடாமிக் கேஸா டைஅட்டாமிக் கேஸா? ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் அ கொஸ்டின். ஓகேப்பா, ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் அ கொஸ்டின். எல்லாமே எழுதிட்டப்பா. மோனோடாமிக். ஃபைனல் டெம்பரேச்சர் சரிங்களாப்பா? ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் த கொஸ்டின். ஓகேங்களா? அடியபெட்டிக் ப்ராசஸ் சரி, அடியபெட்டிக் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க சரி. அடியபெட்டிக் ப்ராசஸ்ல இவங்க ஃபைனல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன மெயினா கொடுத்துருக்காங்க? ஒர்க்கு கொடுத்துருக்காங்களா? பத்தியாப்பா, எப்பவுமே பாரு, என்ன கொடுத்துருக்காங்களோ அங்க இருந்தா நம்ம யோசிக்கணும். அப்போ ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் அடியபெட்டிக்ல? இப்பதான் படிச்சோம். இன்னைக்கு தான் நடத்தணும் இல்லையா? சரிங்களா? அப்போ ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னா அடியபெட்டிக்ல, சரிங்களாப்பா, இப்போ எதை வச்சு எழுதணும்? டெம்பரேச்சர் வச்சு எழுதணும். ஏன்னா இங்க டெம்பரேச்சர் தானே இருக்கு. டெம்பரேச்சர் வச்சு எழுதணும்னா இப்போ நம்பர் ஆஃப் மோல் வேற கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல், டெம்பரேச்சரு, ஒர்க்கு, இவங்களுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் என்ன வரும்? அப்போ மியூ ஆர் பார் டெல்டினா என்னது? T2 மைனஸ் T1, ஒன்னோட ஃப்ரெண்டு காமா. ஓகேவா? அப்போ 1 மைனஸ் காமா. இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எழுதிட்டயா? திஸ் இஸ் த ஃபார்முலா. இதுதான் கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் கனெக்ட் பண்ற ஃபார்முலா. அப்படிதானே? சரியா? இப்போ இதுல இருந்து நீங்க T2 மட்டும் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? T2 மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் எவ்வளோ? ஸோ ஒர்க் வந்து 6R. ஆர்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அவன் நான் சொன்னல கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்கன்னு.
நான் சொன்னேன்னா கொஷின்ல ஆறு பார்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். மோல் கொடுத்துருக்காங்கனாவே அது கண்டிப்பா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சார் என்னால கண்டுபிடிக்க முடியல சார். சார் யூனிட் கொடுத்துருந்தா நீங்க கண்டிப்பா கம்பேர் பண்ணி சொல்லிடலாம். யூனிட்டே கொடுக்கல, ஜூல் பர் கேஜி கெல்வினா ஜூல் பர் மோல் கெல்வினான்னு கொடுக்கலன்னா நீ டிஃபால்ட்டா யூ டேக் இட் அஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்ப நமக்கு ஒர்க் வந்து 6 ஆர் பாரு ஈக்குவல் டு மியூ வந்து 1, ஆர் பாரு நமக்கு ஆர் பாரு, T2 நம்ம கண்டுபிடிக்கணும், T1 T கெல்வின் பை நமக்கு 1 மைனஸ் காமா. காமா தான் கொடுத்துருக்காங்க, காமா வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5/3 கொடுத்துருக்காங்க. இப்போ 5/3. இதுலேருந்து நம்ம T2 கண்டுபிடிச்சணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பார் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அப்போ நமக்கு 6 இஸ் ஈக்குவல் டு ஸோ T2 மைனஸ் T பை 1 மைனஸ் இருப்பாங்க ஆன்சரு சார் மைனஸில் வருதோ. ஓகேப்பா, 1 மைனஸ் உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஆமாம் கரெக்டாக தானே இருக்கும். மியூ ஆர் பாரு 2 மைனஸ் T2 வந்து 5/3. ஓகே, அப்போ நமக்கு -2/3 வருமா இது, அப்படிதானப்பா? -2/3 3 மேலே போயிடும். அப்போ இங்கே 1 3 சார் 3, 2 3 சார் 6. ஓகேங்கப்பா, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 ஈக்குவல் டு T2 மைனஸ் T. நமக்கு தேவை T2. T2 மட்டும் அப்படி வச்சுக்கோங்க. பட் T -4 வருமாப்பா ஆன்சர் இருக்காப்பா இது? அப்போ இது கெல்வின்ல, ஏன்னா இதுவும் கெல்வின்ல இருக்கு, அப்போ இதுவும் கெல்வின்ல வரும். ஓகேப்பா, T -4 இருக்காப்பா? ஆப்ஷன் டில இருக்கு, கரெக்ட். இஸ் கிளியர்? புரிஞ்சுதா? அப்போ இந்த ஃபார்முலா தெரியலன்னா இந்த சம்ம போட முடியாது. புரியுதா? புரியுங்களா? மைனஸ் டி இந்த பக்கம் வந்தா பிளஸ் டி, ஸோ T -4 கெல்வின். ஏன்னா இது கெல்வின்ல இருக்கு, அப்போ கண்டிப்பா நமக்கு இது கெல்வின் தான். அப்போ T2 is equal to so T -4. This is the answer. Okay, நெக்ஸ்ட் போலாமா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்கப்பா, நெக்ஸ்ட் போலாம். ஓகே பாப்பமா. An ideal gas 27 degrees Celsius. ஓகே, ஐடியல் கேஸ் எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்கா? 27 டிகிரி செல்சியஸ்ல இருக்கா. ஓகேவா? அப்போ முதல்ல டேட்டா நல்லா தெளிவாக எழுதணும்ப்பா, கிவன் டேட்டா. சரியா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா? அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் T1 அப்போ 27 டிகிரி செல்சியஸ். கெல்வினுக்கு மாற்றினீங்கன்னா 300 கெல்வின். ஐடியல் கேஸ் கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. அடியபடிக் என்ன ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க? அடியபடிக் ப்ராசஸ். எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணுறாங்களாம்? கம்ப்ரஸ்டு 2. அப்போ V1 ஒரு வால்யூம் இருக்கு, இதை கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபைனல் வால்யூம் எவ்வளோன்னா ஒரிஜினல் வால்யூமில் 8/27 இருக்கான். ஒரிஜினல் வால்யூம் என்ன? V1ல 8/27 இருக்கான். அப்போனா ரைஸ் இன் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. இப்போ ரைஸ் இன் டெம்பரேச்சர்னா ஃபைனல் டெம்பரேச்சர் கிடையாது, ரைஸ்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. அப்போ ΔT இஸ் த கொஸ்டின். ஓகேவா? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் த கொஸ்டின். காமா வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? யோசிச்சு பாருங்க. இங்கே ஒர்க்கு ஹீட்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஒன்லி டெம்பரேச்சரும் வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிதானப்பா? ஒன்லி எது மட்டும் தான் கொடுத்துருக்காங்கப்பா, டெம்பரேச்சரும் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அடியபடிக் ப்ராசஸ். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி அடியபடிக் ப்ராசஸ்ல டெம்பரேச்சரையும் வால்யூமையும் கனெக்ட் பண்ணலாம்? என்ன இருக்கு ஃபார்முலா? என்ன பாருங்க ஃபார்முலா. வெரி குட் ரகுமான், வெரி குட். படிச்சோமா? அடியபடிக் ப்ராசஸ்ல டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கு தானே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்போ அடியபடிக் ப்ராசஸ்ல டெம்பரேச்சரு வால்யூமுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து டிவி பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். படிச்சோமா? அப்போ இதுலேருந்து நமக்கு தேவை, இப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சு. டெல்டினாப்பா, டெல்டினா ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சு. அப்போ T2 கண்டுபிடிச்சா முடிஞ்சிடும். T2 கண்டுபிடிச்சா கொஸ்டினை முடிச்சிடலாம். அப்போ தட்ஃபார் என்ன பண்ணுறேன், எது தெரியணுமோ அதை நியூமரேட்டில் வச்சு பண்ணுவோம்வா எப்பவுமே.
T2 by T1. ஓகேவா? வால்யூம் எழுத போறேன். மல்டிபிள் இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ V1 by V2 பவர் என்ன? காமா மைனஸ் பவர் என்னப்பா? காமா மைனஸ். ஓகேவா? அப்போ தட் ஃபோர் நமக்கு வந்து V1 என்னது? நமக்கு V1 வந்து அப்படியே வச்சுக்கோ. V2 வந்து 8/27 V1. ஓகேங்களா? காமா என்ன நமக்கு? 5/3. 5/3 மைனஸ் 1 வருமா? V1 கேன்சல் பண்ணி விடலாமா? அப்போ தட் ஃபோர் T2 வச்சுக்கோ. T1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ T1 இன்டூ நமக்கு அப்போ 27 மேலே போயிடும். 27/8. 5/3 மைனஸ் 1 நமக்கு 2/3. அப்போ 5/3 மைனஸ் 1 நமக்கு 2/3. அப்போ தட் ஃபோர் T2 இஸ் ஈக்குவல் டு T1 இன்டூ இது நமக்கு இது எப்படி பார்க்கலாம்? 27/8. சரிங்களாப்பா? 3 பவர் கியூப்னு எழுதலாம், இதை 2 பவர் கியூப்னு எழுதலாம். அப்போ நமக்கு 2/3ன்னு வரும். இப்போ கியூபை நீங்கள் காமனாக மேலே எடுத்துலாமா? அப்போ 3/2 3 இன்டூ 2/3ன்னு வருமா? 3 கேன்சல் ஆகிடும். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதாப்பா? T1ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இப்போ இங்கே பாருப்பா, இது வந்து செல்சியஸில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. நிறைய டைம் சொல்லியிருக்கேன், டோன்ட் சப்ஸ்டியூட் இன் த குச்சி T வந்தால் கெல்வினில் தான் போடணும்னு. அப்போ கெல்வின் என்னது நமக்கு? 300 கெல்வின். அப்போ 300 இன்டூ 3 ஸ்கொயர்டு வரும். 3 ஸ்கொயர்டு 9, 3 ஸ்கொயர்டு 9, 2 ஸ்கொயர்டு 4. சரிங்களாப்பா? அப்போ 1 4s are 4. சரிங்களாப்பா? 1 4s are 4. இங்கே எத்தனை வரும்? 25 4 100. இப்போ 75 வருமா? ஓ இங்கே 75 வரும். 75. இப்போ 75 இன்டூ 9 எவ்வளோ? 55 45 5 மீதி 4 9 63 67 675 கெல்வின். 675. இது வந்து T2. பட் கொஸ்டின்ல இதோட முடிச்சிடக்கூடாது. இதான் நம்ம தப்பு பண்றது அவசரமா. வேகமா ஆன்சர் வந்துச்சுன்னு அவன் கேட்டிருக்கிறது டெல்டி. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஃபைனல் வந்து 675 மைனஸ் இனிஷியல் வந்து 300. ஸோ ஆன்சர் வந்து 375. ஆன்சர் வந்து 375. Is it clear, students? Again, this relation is useful. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து எப்படா பவரை சால்வ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. எப்படா பவரை நம்ம கால்குலேட் பண்றதுன்னு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா, கியூப் ரூட் யோசிச்சோம்னா அதை கேன்சல் பண்ணி விடலாம் ஈஸியாக. ஆன்சர் வந்து 375 கேள்வி. வந்து 375 கேள்வி. கிளியராப்பா? எஸ் எஸ் எஸ். ஓகே, நெக்ஸ்ட். வெயிட்டிங் வெயிட். PPTO. Question. தெரியுதாப்பா? சூப்பர். அப்படியாமா? சூப்பர். ஓகே. சால்வ் பண்ணோமா?
சால்வ் பண்ணலாமா? வால்யூம் ஆஃப் மோனோஅட்டாமிக் இஸ் கிவன் மோனோஅட்டாமிக் கேஸ். பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. மோனோஅட்டாமிக் கேஸ் வேரிஸ் வித் டெம்பரேச்சர். ஓகே, த ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை த கேஸ். ரேஷியோ கேட்குறாங்க. ஒர்க் டன் பை த கேஸ், ஹீட் அப்சார்ப்டு. ரேஷியோ வந்து ஒர்க்குக்கும் ஹீட்டுக்கும் கேட்குறாங்க. என்ன ப்ராசஸ் இது? அது சரி, என்ன ப்ராசஸில் நம்ம ஒர்க்கோட ஃபார்ம்? நம்ம தான் 4 ப்ராசஸ் படிச்சு வச்சிருக்கோமே. எந்த ப்ராசஸ்க்கு நான் ஒர்க்கை சப்ஸ்டிட் எழுதுறதுப்பா? கொஸ்டின் கொடுக்கவே இல்லையே என்ன ப்ராசஸ். கொஸ்டின் நம்ம கொடுக்கவே இல்லையப்பா என்ன ப்ராசஸ்க்கு. இதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஓகே, ஒர்க் பை ஹீட் ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஒர்க் பை ஹீட் ரேஷியோ தான் கேட்குறாங்க. பட் வாட் ப்ராசஸ்? வெரி குட் வெரி குட் வெரி குட் தேவி, வெரி குட் சச்சிதேவ். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னேன், ஞாபகம் இல்லையா? வால்யூமு டெம்பரேச்சர்ல இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு ஆர்ஜின்ல பாஸ் ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சொன்னோமாப்பா. இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு ஆர்ஜின்ல பாஸ் ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். பார்த்தீங்களா, கிராஃப் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. திஸ் ப்ராசஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல ஒர்க்கு பை ஹீட்டோட ரேஷியோ கேட்குறாங்க. ஒர்க் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல என்ன ஃபார்முலா இருக்கு? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஒர்க்கோட ஃபார்முலா சரிங்களாப்பா. ஹீட்டு வந்து எப்பவுமே நீங்க டெல்டியில தானே எழுதுவீங்க. அப்போ டெல்டியில யோசிங்க. அப்போ ஒர்க்கோட ஃபார்முலா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஒன்று வந்து பி டெல்வி, இன்னொன்று வந்து எம்ஆர் டெல்டின்னு படிச்சிருக்கோமா? ஓகேவா, எம்ஆர் டெல்டி. அப்போ நமக்கு என்ன எழுதலாம்? எம்ஆர் டெல்டி பை ஹீட்டு. நமக்கு என்ன ஹீட்டு? மோஸ்ட்லி நமக்கு சென்சிபிள் ஹீட்டு. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. அப்போ எம்எஸ்பி டெல்டி வருமாப்பா? அப்படித்தானப்பா? எம்எஸ்பி டெல்டி கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் மோல்ல எழுதணும்னா மியூ ஆர் பார் டெல்டி பை மியூ சிவி டெல்டி இப்படி கூட எழுதிக்கலாம். நமக்கு கண்டிப்பா ஒரே கேஸா இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பா இந்த எம் டெல்டில கேன்சல் ஆயிடும். இல்லை இந்த மியூ கேன்சல், எப்படி வேணா சால்வ் பண்ணிக்கப்பா. வாட் இஸ் ஆர் பார் பை சிவி? சரியா, ஃபைனலா வரும். சரிங்களா, அப்போ தட் ஃபார் ஒர்க் பை ஹீட் என்ன வந்திருக்கு? ஆர் பார் பை சிவி வந்திருக்கா? சிவி வந்து இது வந்து மோனோஅட்டாமிக் கேஸியா? சொல்லுங்கப்பா, மோனோஅட்டாமிக் கேஸுக்கு சிவி பார்த்தோமா? மோனோஅட்டாமிக் கேஸுக்கு சிவி பார்த்தோமா? மோனோஅட்டாமிக் கேஸோட சிவி வந்து எவ்வளோப்பா? எஃப் ஆர் பார் பை 2ங்கிறது காமன் ஃபார்முலா. ஓகேவா, அப்போ எஃப்ங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். எவ்வளோ பார்த்தோம்? 3 ஆர் பார் பை 2 பார்த்தோமா? 3 ஆர் பார் பை 2 அவ்வளோதான். அப்போ தட் ஃபார் ஆர் பார் பை 3 ஆர் பார் பை 2ன்னு வரும். அப்போ ஆர் பார் கேன்சல். ஆன்சர் வந்து 2/3. யா, தட்ஸ் ஆல். 2/3. அவ்வளோதான், சம் முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் ப்ராசஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். சரியா? அப்போ நீங்க அந்த டேபிளை கரெக்டா படிக்கணும்பா. அதை நீங்க படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் லட்டு மாதிரி. நான் தான் சொன்னேன்ல. அப்போ இந்த ஃபார்முலா தெரியணும், டக்குன்னு எழுத தெரியணும். எப்படி இருந்தாலும் டக்குன்னு இங்க பாரு, நிறைய பேர் இதை யோசிச்சுட்டு இருப்பான். பி டெல்வி இதை ஒர்க்கை வந்து பி டெல்வியில் எழுதிட்டு ஹீட்டை வந்து எம்எஸ்பி டெல்வியில் எழுதிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னடா பண்றது? அப்போ ஒர்க்குக்கு ஒரு ஃபார்முலா இல்லப்பா, 2 ஃபார்முலா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானே எழுத முடியும். இதை புரியுதா? சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வெரி ஈஸி. இது வந்து 2/3. ஓகேவா? ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது வந்து ஒரு கான்செப்ட்ப்பா. இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுப்போம். ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் வச்சதே கான்செப்ட்டுக்காக. சரிங்களா? இதை மட்டும் போட்டுருங்க. இதை மட்டும் போட்டுட்டு நம்ம நாளைக்கு மார்னிங் நம்ம கிளாஸ் தான்ப்பா. மண்டே மார்னிங் நம்ம கிளாஸ் தான் இருக்கு. சரிங்களா, வந்துருங்க. ஓகேவா? இதை மட்டும் சால்வ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், நீ ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கேடிஜி. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து கேடிஜி, கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வெட்னஸ்டே கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? ஒரு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு நான் சொல்கிறேன். அந்த சர்க்குலர் மோஷன் அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம் ஈஸியாக. சரியா?
கேடிஜி முடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது இந்த சாலிடு, ஃப்ளூயிடு, ரொட்டேஷனல் மோஷன். இல்லையாச்சா? என்னப்பா ஆன்சரு? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ் வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கான். ஓகே. வால்யூம் வந்து வியா. ஐசோதெர்மலாக எக்ஸ்பேண்ட் ஆகுதா? எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே. எவ்வளோ வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் ஆனால் ப்ரெஷர் தெரியாது நமக்கு. அப்படிதானேப்பா? இந்த இடத்துல ப்ரெஷர் தெரியாது. கண்டிப்பாக ப்ரெஷர் மாறும், ஃபைனல் ப்ரெஷரு. ஆனால் வால்யூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்டேட் வச்சுப்போம், இதை செகண்ட் ஸ்டேட் வச்சுப்போம். ஸ்டேட் மாறுதுல்ல, இது P2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட் வச்சுப்போம். வால்யூம் வந்து எவ்வளோ மாறுதான்? வால்யூம் வந்து 2V ஆகிடுதான். ஆமாம், எக்ஸ்பேன்ஷன் நடந்தாவே வால்யூம் அதிகமாகலப்பா. அப்போ இது வந்து 2V ஆகிடுதான். சரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தென் அடியபட்டிக் மறுபடியும் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. இங்கே பாரு, மறுபடியும் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. எக்ஸ்பேன்ஷனாகவே ப்ரெஷர் குறையும், வால்யூம் அதிகமாகும். அப்போ இங்கே தேர்ட் ஸ்டேட் வச்சுக்கலாம் அதை. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? P3ன்னு வச்சுக்கிறேன். வால்யூம் அவன் கொடுத்துட்டான். ஃபைனல் வால்யூம் எவ்வளோவா? தென் தென் அடியபட்டிக்கு ஃபைனல் வால்யூம் 16V ஆகிடுதான். 16V. ஓகேவா? 16V. அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான்? ஃபைனல் ப்ரெஷர். அப்போ P3. P3 இஸ் த கொஸ்டின். P3 இஸ் த கொஸ்டின். சரியாப்பா? இப்போ நம்ம P3 தான் கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணுமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பேச்சுவார்த்தை எல்லாம் எதுக்கு போயிட்டு இருக்கு? ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு போயிட்டு இருக்கு. இது என்ன ப்ராசஸ்? அடியபட்டிக் ப்ராசஸ். ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்போ P3 தான் கொஸ்டின்பா. P3 வந்து என்னது? என்ன த்ரீ ஸ்டேட் வந்து என்ன ப்ராசஸ்ல வந்துச்சு? அடியபட்டிக்ல வந்துச்சு. அப்போ அடியபட்டிக்ல யோசிங்க, ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு? PV பவர் காமா வந்து கான்ஸ்டன்டா? அப்போ P3 பை இங்க அடியபட்டிக்கு வந்து என்னது? 1 to 2வா? 1 to 2 வந்து ஐசோதெர்மல். 2 to 3 தான் அடியபட்டிக்கு. கரெக்டா? 2 to 3 தான் அடியபட்டிக்கு. 2 to 3 தான் அடியபட்டிக்கு. அப்ப நமக்கு என்ன தேவை? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், என்ன தேவையோ அதை நியூமரேட்ல வச்சுக்கோங்கன்னு. அப்ப P3 பை P1 எழுதக்கூடாதுப்பா. ஆஹா. 2 to 3 தானே அடியபட்டிக்கு. இப்போ P3 பை P2ன்னு எழுதணும். இப்போ வால்யூம் எப்படி எழுதுவீங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா? அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா V2 by V3 ஹோல் பவர் காமா. V2 by V3 ஹோல் பவர் காமா. அப்போ தட் ஃபார் P3 is equal to P2 into, now what is V2? V2 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. V2 வந்து 2V. V3 எவ்வளோ? 16V. காமா எவ்வளோ? 5/3. 5/3. VV கேன்சல் ஆகிடுமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 2s are 2, 8 2s are 16. அப்போ தட் ஃபார் P3 is equal to P2 into 1/8 5/3. 1/8 எப்படி எழுதிக்கலாம்? கியூபா எழுதிக்கலாமா? அப்போ 1/2 ஹோல் கியூப்னு வருமா? அப்போ கியூப் கேன்சல் ஆகிடுமா? கியூப் அந்த 3 கேன்சல் ஆகுமா? 5 வரும். அப்போ P2 கண்டுபிடிச்சா தான் கொஸ்டின் முடிக்க முடியும். P2 மட்டும் இடைஞ்சலா இருக்கோ? P3ல வந்து P2 மட்டும் இடைஞ்சலா இருக்கு. P2 எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ 1 to 2 போகணும். அப்போ 1 to 2 ஐசோதெர்மலா? 1 to 2 ஐசோதெர்மலா? அப்போ ஐசோதெர்மல்ல ப்ரெஷருக்கு வால்யூம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு? PV வந்து கான்ஸ்டன்ட். அப்போ என்ன அர்த்தம்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து என்ன அர்த்தம்? P is equal to C/Vயா? இதோட பவர் 1, இதோட பவர் 1 வந்தா என்ன அர்த்தம்? வால்யூம் எவ்வளோ டைம்ஸ் அதிகமாகுதோ அவ்வளோ டைம்ஸ் ப்ரெஷர் கம்மியாயிடும். அப்போ இங்கே வால்யூம் எவ்வளோ டைம்ஸ் அதிகமாயிருக்கு? இங்கே பாருங்க, இது ஈஸியாக போட்டுடலாம்ப்பா. இங்கே வால்யூம் எவ்வளோ டைம்ஸ் அதிகமாயிருக்கு? 2 டைம்ஸ் அதிகமாயிருக்கா? அப்போ ப்ரெஷர் வந்து, சொல்லுங்க, புரியுதாப்பா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பவர் வந்ததுன்னா, பவர் 1 வந்து 1 வருதுன்னா என்ன அர்த்தம்? இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ வால்யூம் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ப்ரெஷரு ரெடியூஸ்டு 2 ஹாஃப் டைம்ஸ். புரியுதா? அப்போ P2 வந்து 2 பை, புரியுதாப்பா? அப்போ டேரக்டா எழுதலாம்ல. புரியுதாப்பா? அப்போ தட் ஃபார் P2 என்ன வரும்? P1/2 வரும். 2 டைம்ஸ் கம்மியாயிடும். 2 டைம்ஸ் கம்மியாயிடும். அப்போ தட் ஃபோர் நமக்கு என்ன வரும்னா, இந்த P3 அப்படிங்கிறது, சரிங்களாப்பா? தட் ஃபார் P3 அப்படிங்கிறது P2 வந்து P1/2 டிவைடட் பை வந்துச்சு 1/5 2/5.
1 பவர் 5 2 பவர் 5 ஓகேவா. அப்போ தட் ஃபார் P1 2 பவர் 6 வாட் இஸ் 2 பவர் 6 2 பவர் 6 P1 தான் P 2 பவர் 6 எவ்வளோப்பா 2 4 8 16 32 64 P64 this is P3 equal to P64. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் எப்படி சார் நீங்கள் எழுதுறீங்க P2 அப்படின்னு. அப்போ PV வந்து கான்ஸ்டன்டாப்பா. அப்போ 1 to 2 எழுதுறீன்னு வச்சுக்கோ 1 to 2. அப்போ P2 by P1 எழுதுனா என்ன எழுதுவேன் P1 by P2 எழுதுவியா. பவர் போட முடியாது, பவர் வந்து 1 தான். அப்போ தட் ஃபார் P2 சீக்கிரம் என்ன எழுதுவேன் P1 into V1. V1 என்னது V, V2 என்னது 2V. அப்போ கேன்சல் பண்ணா இந்த வந்துடுச்சு இல்லை. எதுக்கு இத்தனை ஸ்டெப்பு, எதுக்கு இத்தனை ஸ்டெப்பு நமக்கு தெரியும்ல. வால்யூம் எவ்வளோ டைம்ஸ் அதிகமாகுதோ அவ்வளோ டைம்ஸ் வந்து ப்ரெஷர் கம்மியாயிடும். ஒன்லி ஐசோதெர்மல்ல மட்டும், ஐசோதெர்மல்ல மட்டும். ஓகேவாப்பா, கிளியரா? இது நீங்கள் கிராஃபாக வரைஞ்சிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இந்த கிராஃபாக வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு ஒரு வால்யூம் இருக்குது, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் இருக்குது, வி போய் எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போனா ஃபஸ்ட்டு வின்னு ஒரு வால்யூம் இருக்குது, அப்புறம் வந்து 2Vன்னு ஒரு வால்யூம் வருது, அப்புறம் 16Vன்னு ஒரு வால்யூம் வருது. அப்படி தானேப்பா. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் இருக்குது, ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் வந்து P, ஓகேவா. அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. ஐசோதெர்மலாக எக்ஸ்பேன்ஷன் நடக்குதா இங்கே பாருங்க, புரியுதாப்பா. ஃபஸ்ட்டு வந்து P, V இதான் இனிஷியலாக இருந்தது, P, V. இப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்போ வால்யூம் என்னவாயிருக்கும் அதிகமாகும், ப்ரெஷர் கம்மியாகும். அப்போ இது வந்து P2, இது வந்து P3. சரியா. P2 எவ்வளோ பார்த்தோம், P2ங்கிறது P/2 பார்த்தோம், P3 தான் P/64 பார்த்தோம். இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேட்ல இருந்து 2Vங்கிற ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் 2V, 16V. அப்போ இங்கிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மலா எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. திஸ் இஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் அடியபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. அடியபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன் அப்போ எப்படி போட்டுறக்கூடாது, இங்கே இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அடியபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன் சொல்லிட்டு இப்படி போட்டுருவாங்க. ஸ்லோப் அதிகமாகலாம் இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் கிராஃப் ஸ்லோப் அதிகமாக இருக்கிற மாதிரி போடணும். ஓகேவா. இது வந்து அடியபெட்டிக், இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதுதான் 1 to 2, 2 to 3. ஓகேவா. ஸோ இப்போ கிராஃப் இப்படி வந்து இப்படியே போட்டுறக்கூடாது, இப்படி வந்து ஸ்லோப் அதிகமாக இருக்கிறது அப்படி காட்டணும். 1 to 2, 2 to 3. இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? இப்போ பாரு, அப்போ தட் ஃபோர் அப்போ ஐசோதெர்மலாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ப்ரெஷர் வந்து 2 times குறையுது, வால்யூம் வந்து 2 times அதிகமாகுது. அண்ட் அடியபெட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வால்யூம் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு, 16V. ப்ரெஷர் வந்து P/64. இங்கே பாரு, இங்கே 16, இங்கே 16 வராது. ஏன் வரல, ஏன்னா இது PV/காமான்னு வரும், அதனால தான். ஆனால் இங்கே வரும், இங்கே 2 இங்கே 2 வரும், ஏன்னா அது PV பவர் கான்ஸ்டன்ட். ஓகேவா, புரியுதா? ஓகேவா இல்லைப்பா, கிளாஸ் புரியுதுங்களா? என்ன ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. ஐ வில் கிவ் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ். சரியா, நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போட்டு முடிச்சிருவோம். ப்ராக்டிஸ்க்கு நான் கொஷின்ஸ் கொடுக்குறேன், ஏஇ கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ்க்கு நான் கொடுக்குறேன். வீடியோவாக இருக்குது, நீ ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் பண்ண என்னோட சொல்யூஷன் பாருங்க. ஓகேங்களா, ஓகேவா, கிளியராப்பா? இந்த ப்ராப்ளம்லாம் ஹோம்ஒர்க் பாருங்க, நான் நோட்ஸ் கொடுக்குறேன். இது ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இது நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது நான் நடத்துகிறேன், இது நான் நடத்தணும். இது வந்து ஒரு சேலஞ்சிங். இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஓகேவா, இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், இதுவும் ஈஸி தான், இதெல்லாம் ஈஸி தான்ப்பா. இது நம்ம சொல்லிடலாம் போல, கிளாஸ்ல நெக்ஸ்ட்ல சொல்லிடுவோம், ஒரே ஆன்சர் தானே. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா, தேங்க்யூ. டவுட் இருந்தால் கேட்டுக்கங்க.